ஐயா ஜெகதீசன் ஐயா, ஆத்ம நமஸ்காரங்க ஐயா. ஆத்மநூறம். நல்லா ஐயா நீங்க பேசுனீங்க. சரிங்க ஐயா. நீங்க 9வது அவதாரத்தை பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஐயா. சரி சரி, நல்லது. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். டவர் ஏதாவது கொஞ்சம் கட் ஆச்சுன்னா கொஞ்சம் சொல்லிக்கோங்க. கேட்டுதுங்களா? ஐயா கேக்குதுங்க ஐயா, நீங்க பேசுறது கேக்குதுங்க ஐயா. நீங்க பேசுங்க, இடையில கட் ஆச்சுன்னா நாங்க கூப்பிடுறோம். சரி சரி. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். இப்போ 9வது அவதாரம் அப்படின்னா, இப்போ எண்ணிலேயே 9ஆம் நம்பர் முடிவான எண் அப்படிங்கறது ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா 0ங்கிறதுல இருந்து பார்த்தாலும் 9ங்கிற ஒரு நிறைவு வருது. 1வது எண்ல இருந்து பார்த்தாலும் 9வது எண் முடிவுக்கு வருது. அந்த 9வது எண்ணுங்கிறது ஒரு புதுமை, நவம் புதுமை அப்படிங்கிற தத்துவத்துல இருக்கு. நவகோடி சித்தர்கள், நவநாதர்கள், நவகோடி, நவநாதர்கள், இப்படி பல கருத்துக்கள் இருக்குது. அப்போ இது 9ஆம் எண்ண புதுமையை அடிப்படையா வச்சது. இது எதுக்காக இப்போ 9 மணிக்கு இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ இது என்ன ஒரு அடிப்படையில் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, இப்போ 9வது அவதாரமா புத்த அவதாரம் பத்தி நம்ம பேசுறோம். அப்போ 9வது அவதாரத்தை பலராமர் அவதாரம்னு சொல்றது உண்டு. கிருஷ்ணரோட சேர்ந்து அதுக்கு அந்த இடத்துல ஒரு கர்ப்பத்திலிருந்து அவர் பிறப்பே புதுமையாத்தான் இருக்கு. தேவகியோட கர்ப்பத்திலிருந்து ரோகிணி கர்ப்பத்துல மாத்தி வைக்கப்பட்டு அப்ப ரோகிணியால வளர்த்து வரப்படுகிறார். அப்படி ஒரு இதை சொல்லுவாங்க. அங்க யசோதை கிருஷ்ணரை வளர்க்குறாங்க. எல்லாரும் ஒரே இடத்துலதான், கோகுலத்துல தான் வளர்ந்து வர்றாங்க. இப்படி எல்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி அதுலயும் ஒரு புதுமை இருக்குது. அப்போ இங்க விஷ்ணுவை அவதாரமா புத்தரை வைஷ்ணவ சம்பிரதாயம் அங்கீகரிக்குது. இப்போ புத்த மதத்துல இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருக்கிற மாதிரி தும்பிக்கை ஆழ்வார்னு இவங்க விநாயகரை ஒத்துக்கிட்டு முதல்ல அதுக்கு பூஜை பண்ணிட்டு மற்றதுக்கு பண்றாங்க. அதே மாதிரி விஸ்வக்சேனர்னு இருக்கு. அதை தான் முதல்ல பூஜை பண்ணிட்டு அப்புறம் தான் பெருமாளுக்கு பூஜை நடக்கும் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. அந்த மாதிரி புத்தரை மத பிரச்சனைகள் அமைதி பெறணும், மத பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புத்த மதத்தையும் இந்து மதத்தோட இணைச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் புத்தரை 9வது அவதாரமா அவங்க ஒத்துக்கொள்றாங்க. அது புத்த மதத்தை சேர்ந்தவங்க அவங்க ஒத்துக்கிறாங்களான்னு தெரியாது. அது கன்ஃபார்மான ரிசல்ட் இல்லை. அதனால சில பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது. ஆனா அந்த சில பழைய ஞான நூல்கள்ல அது சரிதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதா கூறப்படுது. ஏன்னா அவர் காலம் பார்த்தீங்கன்னா புத்தருடைய காலத்தை பார்க்கும்போது 3000 ஆண்டுகள்ங்கிறாங்க, 2500 ஆண்டுகள்ங்கிறாங்க, தெரியல. அங்க ஒரு இடத்துல ரொம்ப அறிவுஜீவியா இருக்கிறத பார்க்கும்போது அவர் தான் மிகச்சிறந்த அறிவுஜீவியா காணப்படுறாருன்னு விவேகானந்தர் சொல்றாரு. புத்தரை மிக உயர்வான நிலையில சுவாமி விவேகானந்தர் பார்க்கிறாரு. இதயபூர்வமா ஒரு எறும்புக்காக கூட தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார் அப்படின்னு மிக உயர்ந்த நிலையில அவர் புத்தர் சொல்லப்படுறாரு. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பலராமர் உலகியல் தர்மம் எப்படி கர்ணன் உலகியல் தர்மத்தை நிலைநாட்டுறதுங்கிற நோக்கத்துல தெய்வீக தர்மம் என்னதுன்னு கொஞ்சம் உணர்ந்துக்க முடியல. சாதாரண மனித தர்மமா இருந்து அவர் தெய்வ பிறப்பு வித்தியாசமானது. ஆனா அவர் மனித தரப்புல நியாயத்தை சொன்னாரு. அதே மாதிரிதான் பீஷ்மருக்கும் அந்த தர்மத்துல தடுமாற்றம் இருந்தது. பீஷ்ம பிதா மகர்ஜெல்லாம் அவருக்கே தர்மத்துல முனிவர்களுக்கும் தர்மம் என்னதுன்னு அறியல தடுமாற்றம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரிதான் நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ தர்மத்தை சொல்ற மாதிரி சொல்லி அதர்மத்துக்கு துணையா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சிக்கல் அங்க வருது. அந்த அடிப்படையில சாதாரண மனித ஒழுக்கம் தர்மத்துல இந்த போர் நியதியில தொடையில அடிச்சு பீமனுடைய பீமன் துரியோதனுடைய தொடைய அடிச்சிருக்க கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் கண்டிக்கிறாரு. அப்ப இந்த போரே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுலயும் பலராமர் விருப்பத்தோட இருக்கிறார். இதெல்லாம் அதுல வருது. அப்போ பலராமரோட கணக்குல இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் முக்கியமான நேரங்கள்ல அவர் பண்றாரு. அப்புறம் சில இடங்கள்ல ஒதுங்கி இருக்காரு. அப்புறம் இந்த போர் தர்மத்துல இந்த இந்த போரே நடக்க வேண்டாங்கிறதுலையும் ஒரு நடுநிலை வகுக்கிற மாதிரியும் அவர் பலராமரோட இது நமக்கு தெரியுது. அதனால பலராமர் அவங்களுக்கு சில அஸ்திர சஸ்திர போர் பயிற்சி, சில மெத்தட் பொதுவானதை கதம்ப எல்லாம் கலந்து துரியோதனாரியாருக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு.
அது வந்து பலராமர் சொல்லிக் கொடுக்கறது வழக்கம். அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சில இடங்கள்ல முக்கியமான பாத்திரங்கள்ல வந்து நமக்கு பலராமர் வராரு. அதனால அந்த பலராமர் வந்து கலப்பைய வந்து அதே மாதிரி ஒரு ஆதாரமா வச்சிருந்தவர். அந்த அடிப்படை வருகிறது. ஆனா அவர் வந்து ஆதிசேஷனோட அம்சம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு நிலைமை இருக்குது. இப்ப அந்த இதுல அப்ப அதனால நம்ம இப்போ இந்த பலராமருங்கிறத வந்து ரொம்ப விரிவா சொல்றதுக்கு அவதாரத்துல அதிகமா இல்ல. பாயிண்ட்ஸ் கம்மியா தான் இருக்குது. இப்ப நம்ம புத்தர்ன்னு சொன்னோம்னா, அது ஏகப்பட்ட நிலை இருக்குது. இப்ப அந்த அடிப்படையில நம்ம புத்தர பத்தி இந்த புத்தா அவதாரம். புத்தான்னா 24 புத்தர் முடிஞ்சு 25வது புத்தர் தான் வந்தாரு அப்படின்னு. அப்ப புத்தன், இயேசு முதலிய எல்லா மகான்களும் கூட, நபிகள் நாயகம் முதலிய எல்லா மகான்களும் கூட இந்த பொதுவா ஈஸ்வர மதம் ஆளுகிற மதத்தை தான் ஸ்தாபிதம் பண்ணாங்கன்னு நம்ம சாமியும் சிவானந்த பரமேஸ்வரன் சொல்லியிருக்கிறார். அதனால அந்த அடிப்படையில எல்லாரும் இதுதான் பண்ணிருங்க. இப்ப விபாசனா யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விபாசனானா உணர்வை கவனித்தல் அப்படின்னு அர்த்தம். அந்த உணர்வை தான் கவனிக்க சொல்லி நமக்கு சாமி சொல்றாரு. அந்த உணர்வை துல்லியமா கவனிச்சு அறியும் போது தான் மன சமநிலை பெறும். அப்போ தாது உணர்ந்து உணர்வு உண்டாகுங்கிறாரு. அங்கதான் யாரும் சரியா நோட்டிபிகேஷன் பண்ண மாட்டேங்கிறோம். நம்மளுடைய ஆக்சுவலா வந்து இந்த காதுல கேட்கக்கூடிய அந்த சப்தம் அது வந்து அந்த புருவ மத்திக்கு இழுத்து போய் கேட்கறதுங்கிறது ஒரு பாயிண்ட். அப்புறம் நம்மளுடைய பிராணன் வந்து நேரா குதத்வாரம் வழியா பிரம்மரந்தத்துக்கு போகும்போது புருவ மத்தியில அது கரெக்டா செலுத்தணும், நெருப்பு கண் பார்த்து செலுத்தணும் அப்படிங்கிறது 2வது பாயிண்ட். 3வதா இனியொரு பாயிண்ட், நம்ம ஏற்கனவே அங்க உணர்வு நம்ம கூச்சு அங்கதான் வச்சிருக்கிறோம். அது ஒண்ணு. அது வந்து இந்த கண் பாப்பா வந்து கண்ணு பாப்பா 2யும் அசையாம புருவ மத்தியில நிறுத்துறது. அது ஒண்ணு. கிட்டத்தட்ட அப்ப 3, 4 இதையும் அங்கேயே புருவ மத்தியிலேயே ஸ்டாண்டர்டா நம்ம உறுதியா வைக்கும்போது தான், நம்ம உணர்வு தெளிதலை அங்க கவனிக்க முடியும் சாட்சி மாத்திரமா இருந்து. அப்ப இந்த வேலையை தான் சாமி செஞ்சு அப்படியே நிஷ்டைக்கு போய், அதுல உள்ளார்ந்து பார்த்து தான். அதாவது தியானம், நிஷ்டைங்கிறது அதிகமா பண்ணாம, உள்ளார்ந்த தூய உணர்வு நிலையை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அந்த உணர்வு நிலை என்ன நடக்குது அப்படிங்கிறது சுவாசத்தோட சேர்ந்து கவனிக்க சொன்னதுதான் விபாசனா யோகம்னு புத்த மதத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த மாதிரி தான் சாமி நம்மளுக்கு எல்லாத்தையும் அழகா தெளிவா வடிவமைச்சு சுலபமா கொடுத்துருக்கிறாரு. நம்ம அப்படித்தான் இதை புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இப்படி வந்து இப்போ ஆஹ், புத்தருடைய இதுக்கும் வேதத்துக்கு ஒரு மறுப்பாளரா இருக்கிறாரான்னு கேட்டா மறுப்பாளரா இல்ல. அவர் வந்து அந்த காலங்கள்ல சில பலியிடுதல் இந்த மாதிரி சில இது இருந்தது. அதாவது அதர்மத்தை சாதித்துக் கொள்வதற்கு கூட வேத முறைகளை தவறுதலாக கையாளுறது மாதிரி இருந்ததுனால அவர் அது வேண்டாம் அப்படின்னு. பரிவிராஜக சந்நியாச யோகம்னு சொல்லும்போது மாயாதேவி வந்து முதலே கனவு காண்றாங்க ஒரு யானை தன்னுடைய வயிற்றுல பூந்த மாதிரி. அத மாதிரி இது வந்து அவதார புருஷராக வந்து விஷ்ணு தான் அந்த மாதிரி வந்து வெள்ளை யானை ரூபத்துல வந்து புகுந்ததாக பின்னால அது எல்லாமே சொல்றாங்க. அப்போ அது விஷ்ணு அம்சம். அதனாலதான் அவர் புத்தர் வந்து 9வது அவதாரமா கருதப்படுகிறாரு. அப்போ பரிவிராஜக சந்நியாச யோகத்துல நம்ம விவேகானந்தர் போயிறாரு. அத மாதிரி அது தனக்கு தானே பின்னம் கொடுத்து கொண்டு போவாங்க. அப்படி ஒரு தன்மை. அந்த அடிப்படையில இவரும் வந்து நேபாளம் இமயமலை பக்கத்துல இருந்ததுனால, அந்த காலத்து முறைகள்ல இருக்கிடைய தேடல்ல இவருக்கும் அந்த இது இருந்திருக்கு. அப்ப எப்படி போவாங்கன்னு கேட்கும்போது, தன்னுடைய ராஜ்ய பரிபாலன வாய்ப்பை கூட இளவரசர் நிலையில இருந்து கூட திருமணம் செய்யப்பட்டும் கூட அவரு அது குழந்தை பிறந்த பிறகு கூட அவரு அதை விட்டு போயிடுறாரு. அப்போ ஒரே இரவுல அந்த துணிச்சலான முடிவெடுத்து சன்னியாசமா போய் எங்க எங்கெல்லாமோ ஞானத்துக்காக தேடி மக்களோடைக்கு அந்த உண்மையை சொல்லி ஆகணும். இது வாழ்க்கை நிரந்தரமா இல்லையா? அனித்தியமா, நித்தியமா? அப்படிங்கிற ஆராய்ச்சி அவர் செய்ய ஆரம்பிச்சார். விவேகம் அவருக்கு இருக்குது. ராஜா அந்த ராஜ தன்மையில அதுக்கு விவேகம் உதிக்குது. அந்த விவேகத்தை வச்சுதான் அவருக்கு தேடல் தொடங்குது. அதனாலதான் யாருக்கு விவேகம் உதிச்சு தேடல் தொடங்கி எங்களுக்கு உண்மையான ஆன்மீகம் வேணும்னு யாரு கேட்கிறாங்களோ அவங்க வந்து சித்த வித்தியை மூலியமா நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். அதனால நீங்க சித்த வித்தியை பண்ணி நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால உங்க பயிற்சி மொழிகளை எங்களுக்கு காட்டி தர முடியுமான்னு கேட்டா அவங்களுக்கு சித்த வித்தியை காட்டி கொடுங்க அப்படின்னு தான் நமக்கு சாமியும் சொல்றாரு. அப்ப அதுக்கும் நமக்கு இதுக்கு பொருத்தமா இருக்குது. அப்ப அந்த தேடல் உள்ளவங்களுக்கு தான் அந்த உண்மை வந்து தெரியும். மனப்பூர்வமான தேடல் இருக்கணும். அது வந்து தலையில் தீப்பிடித்து கொண்டவன் தண்ணீர்க்கடியில் மூச்சுக்காக திணறவன் அப்படி போல ஒரு உறுதியான தேடல் உண்மையான நாடுதல் இருந்தா தான்
அது சாதனை வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான். ஏனாவது ஆனவொன்னு சாமி காலத்திலேயே இப்போ சில பேர் வந்து எதுக்கு நீங்க குற்றம் சொல்றீங்க? பிறருடைய மனதை குற்றம் சொன்னா நம்ம மனசு தானே புண்படும். அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ற மாரி எனக்கு காது கேட்குது. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா சாமி காலத்திலேயே சாமி சொல்றாரு. ஆலயங்களை ஏன் எடுத்து விட்டோம்னா காரணத்த சொல்றாரு. என்னைக்காவது ஒரு தடவ தான் வர்றாங்க. வாரத்துல 4 நாள் 5 நாள் கூட வர்றதில்ல. 3 மாசத்துக்கு ஒருக்கா, 6 மாசத்துக்கு ஒருக்கா வர்றாங்க. வந்து 1/2 மணிக்கூர் ஜெபித்து விட்டு போகிறார்கள். இப்படியெல்லாம் இருந்தா இந்த முறையில இருக்கக்கூடிய அவங்க மனநிலையும், ஆசிரமத்தோட மனநிலையும் ஒத்து வராது. அதனால தான் நாம ஆலயங்களை நிர்வகிப்பதை எடுத்து விட்டோம். அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மதுரையில கூட செல்லூர் ஆலயம் அப்படின்னு சொல்லி நிறுவப்பட்டதா, ஃபர்ஸ்ட் நிறுவப்பட்டதா சொல்லுவாங்க. இந்த மாரிலாம் பல ஆலயங்கள் அங்கங்க இருந்தது. அப்புறம் நாகர்கோவில் பக்கத்துல கூட ஒரு இடத்துல இருந்திருக்குது. இப்படிலாம் கூட இருந்தது. ஆனா அங்க இருந்தவங்க சிலவங்கலாம் நல்லா ஆழமா தெரிஞ்சவங்கலாம் இருந்திருக்கிறாங்க. பின்னால காலத்துல அது ஆலயங்கள எடுத்து விட்டோம்னு சாமி ஒரு சட்டம் போட வேண்டியதாக போய்விட்டது. ஏன்னா, அந்த உண்மையான ஆர்வத்தோட பரிபூர்ணமான தேடல் இல்லாதபோது, அது பேரளவுல பண்ணும்போது அதோட ரிசல்ட் எதுவுமே அப்படித்தான். பரிபூர்ணமா சிரத்தையோட இருக்கும்போது தான் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். தீவிர முயற்சி, சரியான முயற்சி, சரியான சிந்தனை. அப்போ அந்த சரியான உணர்வை குவிக்கும்போது மட்டும் தான், அந்த தாகம் இருந்தா தான் அந்த உண்மைய வந்து நம்ம சாதிச்சு, தெரிஞ்சு, பிடிக்க முடியும், அனுபவிக்க முடியும். இல்லைன்னா வித்தையினால எனக்கு வந்து பாதிப்பு தாங்க, எனக்கு ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. அப்படிங்கிற மாரி கூட சொல்ல வேண்டி வந்துரலாம். அதனால சரியா உணர்றதுங்கிறது சின்ன விஷயம் இல்ல. அதனால தான் சாமி சொல்றாரு, "நீங்க பயிற்சிய பண்ணுங்க, விவேகத்துல விசாரம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணி முடியும்போது, உங்களுக்கு வேத, இதிகாச, புராணாதிகள் ஒன்றும் பொய் அல்லன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ மஸ்தக ஞானம் வந்து புஸ்தக ஞானம் பொய், மஸ்தக ஞானம் மெய்ங்கிறத நீங்க உணருவீங்க. அதனோட சூட்சும நுட்பங்கள், தத்துவார்த்த நுட்பங்கள்லாம் தெரியும். தத்துவ தரிசனம் கிடைக்கும்." அப்படிங்கிறது தான் சாமியோட நோக்கமாவும் இருக்கு. அதாவது தத்துவ தரிசிகள் தான் ரிஷிகள், முனிவர்கள்லாம் சொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க தத்துவ தரிசனம் பண்றாங்க அப்படின்னு அனுபவத்துல உங்களுக்கு தத்துவத்தோட பேருண்மை வந்து தெரியுது அவங்களுக்கு. அதுதான் தத்துவ தரிசிகள்னு சொல்றது. வேத தரிசிகள், வேத தரிசனம் ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாரி அவங்க சரியா தரிசனம் பண்ணும்போது தான் பேசா அனுபூதி பிறந்ததுவேன்னு, அதுக்கப்புறம் அவங்க அந்த பேசாத நிலையில உள்ளாழ்ந்து போய் அந்த உணர்வ மாத்திரம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல மாற்றம் குறியா இருந்து தன்னிலேயே கவனிக்க ஆரம்பிச்சு, அந்த தன்னுல கவனிக்க, கவனிக்க, கவனிக்க அந்த ஆழம் அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப இன்னும் ஆழம், இன்னும் ஆழம்னு துல்லியமான தூரங்களுக்கு போறாங்க. அப்ப ஆழங்கால் படுறாங்க. அப்ப மூழ்கி முத்தெடுத்தல் மாரி அந்த நிலைமை அவங்களுக்கு வந்து வாய்க்குது. அப்படி வாய்க்கும்போது தான், அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு அடங்கிய மனமே குருவா இருந்து, அந்த வழிகாட்டுதல் உள்ளிலிருந்தே அந்த வழிகாட்டுதல் நிகழ்கிறது. அப்புறம் வெளியில இருக்கிறதோட வழிகாட்டல் அதிகமா தேவைப்படாது. ஒரு ஆதாரத்துக்காக, சாட்சிக்காக மட்டும் எடுத்துக்கலாம் ஒழிஞ்சு, ஒரு தூண்டலுக்காக இருக்கும். நம்ம வந்திருக்கிறது வரைக்கும் சரிதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாட்சியா மட்டும் எடுத்துக்க முடியும். அப்படிதான் இந்த உணர்வை வந்து நம்ம உறுதியா வைக்கணுங்கிறது தான் சாமியோட உள்ள கிடக்கையா இருந்திருக்குது. அதத்தான் அகத்தியரும் சொல்றாரு. "மாடானாலும் ஒரு போக்கு உண்டு, மனிதருக்கு அதுவும் இல்லையப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி நம்ம மன உறுதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இதுல அவசியமா இருக்கு. அத நம்ம சரியா உணர்ந்து தான் இதுல போக வேண்டியதா இருக்கு. அப்படி புத்தர் வந்து மிகப்பெரிய மன உறுதி படைச்சிருந்தார். அந்த மன உறுதி தான் அவருக்கு கடைசியில அந்த சாதனைய வந்து நிகழ்த்தி காட்டி, அவரு போதி மரத்தடியில அந்த பேருண்மைய தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் தான் அது அது வேதத்துக்கு எதிராக அவர் செயல்படவில்லை. அதாவது அந்த வேத மதங்களுக்கோ, மார்க்கங்களுக்கோ எந்த இதுக்குமே அவர் எதிரா இல்ல. அதாவது அவர் சரியான கோணத்துக்கு வரணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டார். அதாவது அதுல இருக்கிற மூட நம்பிக்கைகள் களையப்பட வேண்டும். உலகியல் நோக்கங்களுக்காக அந்த தத்துவங்கள் பயன்படுத்தப்படுகிறது. யாகம், ஹோமம் இதெல்லாம் பண்ணி, அவங்க உலகியல் தேவையை நிறைவேத்துற மாரி சில வேலைகள செய்தாங்க. அப்போ அப்படி ஒரு மயக்க அறிவாக அது இருந்துட்டு இருந்தது அந்த காலகட்டங்கள்ல. அப்போ வந்து அந்த காலகட்டத்திலேயே அப்படி இருந்திருக்குது. அப்போ வந்து கிமு 500ஆம் நூற்றாண்டு, கிமு 500 ஆண்டுகள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 500 ஆண்டுகள்ங்கிறாங்க. அப்ப 2500 வருஷத்துக்கு மேல அதோட கணக்கு வருது. அப்ப இந்த மாரி தான் இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த காலகட்டங்கள்ல அவரு அந்த நேபாளத்துல இருந்து அப்படி போனதா சொல்லுவாங்க. அவரு இங்க வந்து பாடலிபுத்திரம் அங்கெல்லாம் வந்து பரப்புனதாகவும், இது பண்ணதாகவும் சொல்றாங்க. அப்படி நெறையா வந்து சொல்றது. அப்ப புத்தர் காலத்துல அந்த அசோகர் வந்து காலம் இருந்தது. அப்போ அதை மகன், மகள் எல்லாம் போய் இலங்கை, ஜப்பான் போன்ற தேசங்களுக்கெல்லாம் சென்று மலேசியா அங்கெல்லாம் போய் பரப்புனதாக
புத்த மதத்தை பரப்புனதாக சொல்லப்படுது. அப்போ திரிபிடகம் அப்படிங்கிற நூல் இருக்குது. அப்புறம் பின்னால வந்து போதி தர்மர் வந்தாரு. அப்புறம் இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சரியான இது தேரே புத்தர் வழி அப்படின்னு சொல்லிட்டு, மூத்தோர் வழி அப்படின்னு அர்த்தம். தேரேன்னா மூத்தோர். மூத்தோருடைய போதனைகளை கேட்டு நடப்பது அப்படின்னா, தேரே புத்தா வழி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆரம்பத்துல இருந்தது. விவேகானந்தர் கூட கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது, கிரீட் தீவு பக்கத்துல போகும்போது ஒரு கனவு மாரி ஒரு அனுபவம் ஏற்படுது. அப்போ அந்த கனவுல ஒருத்தர் வந்துட்டு, "நான் தேரை புத்தர் வழி வந்தவன். நான் கொஞ்சம் சொல்றேன். நீ எங்களோட கருத்துக்கள கொஞ்சம் போய் நீ சொல்லணும்." அப்படிங்கிறத சொல்றாரு. அது உணர்ந்து கனவு கண்டு முழிச்சதுக்கு அப்புறம் அவரு உணர்றாரு. அங்க கேட்கிறாரு, "இது எந்த இடத்துல இருக்கிறோம்?" அப்படின்னா, "கிரீட் தீவு பக்கத்துல கப்பல் போயிட்டு இருக்குன்னு" கப்பல் மாலுமி சொல்றாரு. அப்ப அங்க தேரை புத்தர்கள் சம்பந்தப்பட்டவங்க வசிச்சிருக்காங்க முன்னாலங்கிறது தகவலும் அவருக்கு தெரியுது. அப்ப இந்த மாரி சூட்சும நிலைகள்ல சிரஞ்சீவி தோமா வாழக்கூடியவங்க, சூட்சும முனிவர்களா இருக்கக்கூடியவங்க, எத்தனையோ பேரு இந்த மாரி கனவு முறையிலும் கூட வர முடியும் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமா இந்து முறைகள்லயும் இருக்குது. அதே மாரி புத்தரோட ஸ்டார்ட்டிங்ல அவரோட பிறப்பிலேயே வந்து யானை வந்து கர்ப்பத்துல அவரோட வயித்துல புகுந்ததாக அவங்க அம்மாவே மாயாதேவி கனவு காண்றாங்க அப்படிங்கிறது இருக்கு. இது கனவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குது. அப்ப அந்த மாரி நம்ம அத பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்துக்களும் எத்தனையோ பேரு அந்த மாரி கனவு, மத்த மதத்தை சேர்ந்தவங்களும் இந்த மாரி கனவு கண்டேன் அப்படிங்கிறது நம்ம சிலப்பதிகாரம், அந்த பழைய நூல்கள், ஆதாரங்கள்லாம் கூட அந்த மாரி சில சாட்சிகள்லாம் இருக்கு. அப்ப நனவு, கனவு, தூக்கம் இது எல்லாம் பார்த்தோம்னா, எல்லாத்துலயுமே ஒரு காரண காரியம் இருக்குது. அப்ப அது சரியா கவனிச்சு, உணர்வு வச்சு பிடிக்கும்போது தான், அதோட உண்மைகள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்காக மூட நம்பிக்கையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அது சரியா உணரணும் அப்படிங்கிறது தான் அதோட தாத்பரியம். இப்படி வந்து நம்ம புத்தருக்கு வந்து போதி தர்மா எப்படி கொடுக்கப்பட அவர்லாம் நிறைய சித்துக்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. சீனா எல்லாம் போய் நிறைய தமிழ்நாட்டுல இருந்து போனவர் தான். கும்பகோணம்னு சொல்றாங்க. அங்கிருந்து போனவர் தான். நிறைய சாதனைகள்லாம் பண்ணியிருக்கிறாரு. இதுல வந்து நாகார்ஜுனா அப்படிங்கிறவரு ஆதிசங்கரோட சமகாலமா வாதம் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் படிச்சு பார்த்தோம்னா, இந்த வேதாந்த நுட்பங்கள்ல விசாரம் பண்றதுங்கிறது ரொம்ப விசாலமான நிலையில இருக்குது. ரொம்ப துல்லியமான நிலையில இருக்குது. கடைசி இறுதி நிலை கூட சாமி சொல்றாரு, "சூனிய பதவியாகிய ஆனந்தம் சித்திக்கும்" அப்படின்னு சொன்னா, அப்ப சூனியம்னா ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவங்க புத்த மதத்தை சேர்ந்தவங்க, அது ஒன்றும் இல்லைன்னு சொல்றத விட, அது ஒண்ணும் சொல்லாம இருக்கிறது தான் அத பத்தி நல்லது. அப்படிங்க. மௌனம்னு சொல்லாமா, மௌனம்னு சொல்லக்கூடாது. அப்புறம் அது என்னதான் சொல்றது அப்படின்னா, அத பத்தி எதுவுமே சொல்ல வேண்டாம்னா. அப்படின்னா அது சாட்சின்னு ஒருத்தரு அத பார்க்கிற சாட்சி யாரு? அப்படி இருந்ததுன்னு அனுபவிச்சது யாருன்னு சங்கரர் கேள்வி கேட்கிறாரு. அப்படி அந்த கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு துல்லியமாவும், அழகாவும், அற்புதமாவும், அறிவுபூர்வமானும் இருக்குது. அதெல்லாம் நீங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அந்த மாரி இத நீங்க கேட்டாலோ, அல்லது அந்த மாரி நூல்கள்ல குடுத்திருந்தாலோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமா நம்மோட புத்தி தெளிவும், உணர்வு கூர்மையும் அவ்வளவு ஆழமா போறதுக்கு அது பயன்படுது. அப்ப நீங்க பயிற்சியும் பண்ணலாம். இந்த மாரி விசாரணையும் பண்ணலாம். அப்ப நான் யாருங்கிற விசாரணை இறுதியா வரும்போது, பேசா அனுபூதி பிறந்தது வேன்ட்டு, அது இன்னதென்று அறிய முடியாததாயின்னு அனிர்வசனீயம்னு எப்படி மாயையை சொல்றாங்களோ, அப்படிதான் அது 1 என்று சொல்ல முடியாது. 2 என்று சொல்ல முடியாது. அதாவது இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்புறம் அது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அது இருக்கு, இல்லைங்கிற 2 நிலையிலயும் அத சொல்ல முடியாது. இப்படி சொல்றாங்க. அப்ப என்னதான் அது சொல்றது? அப்படின்னா, அது எதுக்கு அடையாளப்படுத்தணும்? அது இன்னதுன்னு அடையாளமே படுத்த வேண்டியது இல்லையே! அப்படின்னு சொல்றாங்க. புத்த மதத்த சேர்ந்தவங்க. ஆனா, இவரு அதுதான் சூனியம் அப்படிங்கிறார். அப்போ ஒரு பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரத்துல ஒண்ணுமே இல்ல. அந்த ஒண்ணுமே இல்லங்கிறத ஏன் சொல்லணும்? அது சொல்ல வேண்டியதே இல்லைல. அங்க தான் ஒண்ணும் இல்லைல அப்படிங்கிறாங்க. அதனால இது அப்ப அந்த ஒண்ணுமே இல்லன்னா, ஒண்ணும் இல்லன்னு யார் தெரிஞ்சுட்டா? அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் அறிவே அறிவே அறியுமா? அதுக்கு ஒரு சப்டில் மாரி அதுக்கு கேக்குதே. அதுக்கு ஒரு சாட்சியா நீங்க சேர்த்து சொல்றீங்களா? சார்பு இருக்கே. அப்போ டுவாலிட்டி அங்க வந்துருது. துவைத தன்மை வந்துருதே. அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கவாதம் அவ்வளவு ஆழமாவும், தெளிவாவும், துல்லியமாவும் போகுது. அது மிகச் சரியா தான் கொண்டு போறாங்க. கடைசியில 2 பேரும் பூரணமா அமைதி கிட்டுது அப்படிங்கிறதுல 2 பேரும் மனச்சமநிலையோட ஒத்துக்கிறாங்க. அதாவது ஆத்மான்னு ஒரு தனியா ஒரு வஸ்து கிடையாது. ஆத்மான்னு ஏன் நம்ம நிர்ணயம் பண்ணணும்?
அதுக்கு அடையாளப்படுத்த வேண்டியது இல்ல. சார்பு நிலையில தான் எல்லாம் இருக்குது ஒழிஞ்சு, தனி நிலைமையில இல்லை அப்படின்னாங்க. இப்ப மாயை சலனம்னு சாமி சொல்றாரு. இவங்க மாயைங்கிறது நிலையாமைங்கிற அர்த்தத்துல தான் புத்த மதத்தை சார்ந்தவங்க சொல்றாங்க. இந்த மாரி அது நெறைய அவங்க பண்ணி, இந்த 2 இதுலயும் இத பத்திலாம் விசாரம் பண்றவங்க, ஞான விசாரணை பண்றவங்க, இந்த கோணத்திலயும், அந்த கோணத்திலயும் நெறைய விசாரங்கள் பண்ணி, அந்த பேருண்மைகளை தெரிந்து கொள்றாங்க. அப்ப புத்தர் வந்து பல்வேறு காலங்கள்ல, பல்வேறு இடங்கள்ல நிறைய தவம்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் லாஸ்ட்ல இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியல. இனி நம்ம இருக்கிறதே பிரயோஜனம் இல்ல போல் இருக்க. அந்த அந்த மாரி ஒரு நிலவரத்துலலாம் முடிவுக்கு வர்றாரு. என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு தவிப்பு. அப்ப எப்படியோ அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நிலையில அவரு என்ன ஆகுறாருன்னா, சாப்பிடாம இருந்து பார்த்தா ஒரு வேள உண்மை தெரியுமா? அப்படின்னு பசி பட்டினியோட இருக்கிறார். நம்ம சாமி பட்டினிய வந்து அது உபவாசம் அல்ல அப்படிங்கிற கருத்து நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில அவரு பயங்கரமா பட்டினி இருந்து பார்க்கிறார். அதாவது ஒரு சில விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா, இன்னொரு வகையான அனுபவப்படும்போது இந்த அனுபவத்தோட உண்மை தெரியும் அப்படிம்பாங்க. அதாவது எதிர் திசையில போய் பார்த்தா தான் இந்த திசையோட தன்மை தெரியும் அப்படிங்கிற மாரி. நெகட்டிவ் பாயிண்ட்ஸோட நோட்டிஃபிகேஷன் பண்ணா தான் கரெக்ட் பாயிண்டோட வேல்யூ நமக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. அந்த மாரி இத வந்து புத்தர் வந்து அத கடைபிடிக்கிறார். அப்ப அவருக்கு சில உண்மைகள் தெரியுது. அப்புறம் பின்னால கரங்கி ரொம்ப சூழ்நிலை மோசமாகும்போது அவரு அத பின்னால சொல்றது அதுதான். பட்டினி வந்து அதிகம் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது. சிரமத்தோட இருக்கக்கூடாது. இப்பவும் அதுல சின்ன பட்டினியா இருந்தெல்லாம் அவங்க பழகுறாங்க. அது வேற. அதாவது ரொம்ப உடலை வருத்தி கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாம் தவம்ங்கிறது தான் கீதையோட பாயிண்டும் அதுதான், புத்தரோட பாயிண்டும் அதுதான். அதிகமா உடலை வருத்தி எதுவும் தவம் செய்ய வேண்டாம். அதாவது அது நடுப்பாதை அப்படிங்கிறது ஒண்ண குடுக்குறாரு. பாருங்களேன். நம்ம வந்து அறியாமையை நீக்கிறதுக்கு பேசாம இருந்தா அறியாமை நீங்குமா? நீங்காது. அப்ப என்ன சொல்றாரு? முயற்சி எடுக்கணுங்கிற. அப்போ கடுமையான முயற்சி எடுக்கணுமா? முயற்சியே எடுக்காம இருக்கணுமா? இதுதான் புத்தரோட கேள்வி. அப்போ முயற்சி எடுங்க. அது மிக வருத்தி செய்யக்கூடிய கடும் முயற்சியா எடுக்க வேண்டாம். அதான் நடுப்பாதை அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்றாரு. சரியான தொழிலை தேர்ந்தெடுங்க. சரியா சிந்தனை பண்ணுங்க. சரியா உணருங்க. இப்படி 8 சரியான சொல்றாங்க. அத அவங்க அஷ்டாங்க நம்ம யோகம்னு சொல்ற மாரி அவங்க 8 விதமான அட்டாங்க நிலைமை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த ஆத்மாங்கிறத தாண்டி அவங்க அந்த சூனியம், அதாவது எதுவும் நிலையாமையில தான் இருக்குது. ஆத்மான்னு தனித்த தன்மைன்னு ஒண்ணு வச்சுக்க வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சார்பு நிலையிலேயே தான் எல்லாம் கொண்டு வராங்க. முதல்லயும் நிலையாமைக்கும் அதே சார்பு நிலையின்மை தான். கடைசியில ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுக்கும் அதே சார்பு நிலை தான் கொண்டு வராங்க. அப்ப சூனிய பதவியாகிய ஆனந்தம் சித்திக்கும் அப்படின்னு சாமி சொல்லும்போது, அது ஆனந்தம்னு இன்னொரு பேருன்னா எதுக்கு சொல்லணும்? அது எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லையே. அது கடைசி அப்ப அது யாரு பார்க்கறாங்க? அவன் பார்க்கிறவங்கன்னு ஒருத்தர் இருக்காங்க இல்லையா? அறியறவங்கன்னு ஒருத்தர் இருக்கார்ல. அறிவுன்னு ஒண்ணு இருக்குதுல்ல. அப்படிலாம் சொல்லும்போது, அறிவு சுயம் பிரகாசம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரர் வழி இவங்கெல்லாம் சொல்றாங்க. ஆனா, அந்த அறிவுங்கிறது மனமாக இருக்கும்போது தெரிந்து கொள்கிறது. அப்போ நிர்விகல்ப சமாதியில நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு கூட அங்க ஆள் இல்லைல்ல. அங்க என்ன சாட்சி இருக்குது? ஒளி இருக்குது அப்படின்னா, அந்த ஒளியை எதுக்காக நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்? அது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்படிங்கிற மாரி ஒரு தனித்துவமான நல்ல அறிவுபூர்வமான, நுட்பமான வாதங்கள் வந்து அதுல போயிட்டு இருக்குது. அப்போ ரொம்ப அற்புதமா கடைசியில அந்த நிறைவு பண்ணும்போது, அற்புதமா நிறைவு பண்றாங்க. அந்த கேள்வி 2 கேள்வியுமே எதிர்கேள்வி மிகச் சரியாகவே வந்து அமைகிறது. அப்ப அந்த பூரண மௌனம், அந்த பூரண மௌனத்திலிருந்து தான் அந்த நித்தியமான தன்மை வந்து தன்னுணர்வாக அறிய முடிகிறது. அப்போ "பேசா அனுபூதி பிறந்ததுவே" அப்படிங்கிற மாரி அந்த நிலை வந்து வாய்க்குது. அப்போ பெரிய மௌனத்திலயும், பெரிய அமைதியிலும் இருந்து தான் அது தெரியுது. அந்த மாரி புத்தர் வந்து இப்படி கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரு தடவ வெள்ளம் வந்து காட்டு வெள்ளம் திடீர்னு வந்து அவர அடிச்சுட்டு போயிருது. அப்ப அடிச்சுட்டு போகும்போது ரொம்ப சிரமப்பட்டு கடைசியில ஒரு வேர புடிச்சுட்டு நிக்கிறாரு. அந்த வேர புடிச்சுட்டு நின்னு, அப்புறம் எப்படியோ மேல வந்து இனிமேலு இந்த இடத்த விட்டு நான் எங்கேயும் அசையறது இல்ல. ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனி என்ன ஆனாலும் ஆகட்டும். அப்படின்னு உறுதியா உட்கார்றாரு. அப்படி உட்காரும்போது தான் அவருக்கு அந்த ஃபிளாஷ் கிடைக்குது. அந்த பேருண்மை தெரியுது. அதுக்கப்புறம் தான் புத்தர் வந்து தன்னை வெளிப்படுத்துறாரு. நெறைய இடங்களுக்கு சொல்றாரு. ஒரு இடத்துல புத்தர் மீட்டிங்ல உட்கார்ந்து பேசும்போது 3000 பேர் இருக்கிறாங்க. புத்தர் மௌனமா இருக்கிறாரு.
1/2 மணி நேரம் ஒரு ரோஜா பூ கையில வச்சுட்டு இருக்கிறாரு. யாருக்கும் ஒண்ணும் தெரியல. கடைசியில ஒரு புன்னகை மாத்திரம் அவர் முகத்துல இருக்கிறதையும், ஒரு ரோஜா பூ கையில வச்சிருக்கிறதையும் பார்க்குறாங்க. கடைசியில மகா காஷ்யபர் உடன் இருக்கிறாரு. அப்புறம் அவர் தான் 1/2 மணி நேரம் கழிச்சு, இதுவரைக்கும் 1/2 மணி நேரமா புத்தர் பேசினாரு. அவர் என்ன பேசினாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எங்களுக்கெல்லாம் கேட்கலையே அப்படின்னு சொல்லும்போது, அவர் சொல்றாரு, மனசோட அந்த தொடர்புல என்னோட மனது இருந்தது. அதனால அவருக்குள்ள அவர் உணர்றத என்னால உணர முடிஞ்சது அப்படிங்கிறாரு. இதே வந்து நமக்கு மகாபாரதத்துல பார்த்தீங்கன்னா, அந்த சஞ்சயருங்கிறவரு சொல்றாரு. நிறைய விஷயங்கள திருதராஷ்டிரனுக்கு சொல்றாரு. அப்ப இருந்த இடத்துல இருந்து அவரால பார்த்து அத சொல்ல முடியுது. கிட்டத்தட்ட இதுவும் அந்த மாரி மகாகாஷ்யபரோட மனதும், அவரோட மனதும் ஒண்ணா இருக்குது. பிரபஞ்ச மனதுங்கிறது ஒரே மனம் தான். அந்த மனதுல ஊடுருவி நிக்கும்போது, அதே மாரி நம்மளால உணர முடியும். அப்படிங்கிற தத்துவம் வந்து இதுல நமக்கு வெளிப்படையா நல்லாவே தெரியுது. அப்போ அந்த மாரி ஒரு நிலையில மகாகாஷ்யபர் அவரோட நிலையில, சாந்த நிலையில அவர் எப்படி இருந்தாரு? என்ன மாரி சொன்னாருன்னு, அவருடைய சாந்தி, அதாவது சிதாகாச கையில நித்யானந்த சாமி சொல்றாரு. ஒரு யோகியோ, ஒரு சந்நியாசியோ, ஒரு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில போகும்போது, ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் சாந்தியை வழங்கிக் கொண்டு போவான். அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த மாரி புத்தரோட பார்வையிலும், அவர் இருப்பு இருக்கிற மூலியமாவும், நிறைய பேருக்கு அந்த சாந்தி வந்து இயற்கையாவே கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி நெறைய நுட்பங்கள வந்து புத்தர் அவர் காலகட்டங்கள்ல அந்த ஒரு காலகட்டத்த அந்த மாரி எப்படி சாமி நமக்கு சட்டங்கள கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அமைச்சு கொண்டு வர்றதோ, அவரும் புத்த மதத்த அதே மாரி அதுக்கு தகுந்த மாரி சில சட்டங்களையும், நியமங்களையும் ஏற்படுத்தினாரு. அதாவது புத்த மதம்ங்கிற ஒரு அடிப்படை நோக்கத்துல பரப்பணும்னு நினைக்கல. இந்த தத்துவம் வந்து வேத தத்துவங்கள்லாம் தவறுதலாக திரித்து உணர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறதுங்கிறதுக்காக, அத சரிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல, அந்த ஒரு சமநிலையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமா செய்றாரு. அவருக்கும் எப்படி வள்ளலார் காலத்திலேயே வள்ளலார் வந்து சமூகத்திற்கு தண்டனைட்டேன்னு கூட லெட்டர் எழுத வேண்டியதா இருக்கு. சில நெருக்கடிகள்லாம் இருந்தது. அந்த மாரி சில ராஜாக்களோட நெருக்கடிலாம் அவருக்கும் இருக்குது. நேத்திக்கு வரைக்கும் அவரு சாதாரணமா ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவரு பிட்சு, புத்த பிட்சுன்னு பிக்குனின்னு வந்துடுறாரு. உடனே அவர நாங்க எங்களுக்கு ஈக்குவலா அவங்கள மதிக்க வேண்டியது இருக்கு. இப்படிலாம் பண்ணலாமா நீங்க? அப்படின்னு சொல்லிட்டு வேற அந்த அதிகார தோரணையில இருக்கிறவங்கலாம் புத்தர வந்து கண்டிக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பெண்கள் வந்து பிக்குனி ஆகக்கூடாது அப்படின்னு சட்டம் போடுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க புத்தரை. அந்த மாதிரி சில கட்டாயங்களுக்கு புத்தரும் சூழ்நிலையை அனுசரிச்சு பொறுத்து போக வேண்டியதா இருக்குது. ஆனா மிகப்பெரிய ராட்சச தன்மையா இருக்கிறவங்க எல்லாம் புத்தர் மாத்த வேண்டியிருந்ததுனாலதான் அவரோட அவதாரமே நிகழ்ந்தது அப்படிம்பாங்க. ஏன்னா ராட்சசர்களும் வேள்வியும் அசுரர்களும் வேள்வியும் அதுவும் பண்ணி தவறுதலான உலகியல் நோக்கங்களை மந்திர தந்திரங்கள்லாம் பண்ணி கூட ஆழ்ந்து தெரிஞ்சவங்களாவும் அந்த காலகட்டங்கள்லயே அவங்க அதுலயும் தேர்ந்தவங்களா இருந்ததாகவும் இருக்குது. இப்ப அதுல நாகார்ஜுனரு, இந்த மாதிரி போதி தர்மா இதெல்லாம் மிகப்பெரிய நுட்பங்கள்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதுல சில விஷயங்கள்ல அவங்க பாரம்பரியமா சில மெத்தட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ தலாய் லாமா அவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, அங்கெல்லாம் வந்து யாரை அடுத்து தேர்ந்தெடுக்கிறதுல கூட அவங்களோட பிறவி தொடர்பு இருக்கிறவங்க தான் அதுல வருவாங்க. அவங்களுக்கு அடையாளம் என்ன? அப்ப அவங்க பயிற்சி எடுக்கும் போதே அதுல இருந்து அவங்க வெளியேறிடுவாங்க அல்லது அவங்க சாதிச்சிருவாங்க அப்படின்னு அதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் கடுமையான டெஸ்ட். சாதாரணமாலாம் பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பழைய இடங்களுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஏற்கனவே அந்த புத்த நிலையை அடைஞ்சவங்களோட இருக்கிற இடத்துக்கு வேற யாரையும் அவ்வளவு சீக்கிரம் அனுமதிக்க மாட்டாங்க. அங்கெல்லாம் கூட்டிட்டு போய் அந்த உணர்வுலாம் அவங்களுக்கு சரியா வருதான்னு செக் பண்றாங்க. அப்படிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ட் இருக்கு. அதெல்லாம் கடைசியில தான் அந்த தலாய் லாமா வந்து அனுமதிக்கப்படுறாரு, தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அந்த ஒரு புனித தன்மையிலிருந்து தான் அவங்க அதெல்லாம் வழி நடத்துறாங்க. அப்ப அதுல ஒரு நாதத்தை எழுப்பி அதிலேயே கான்சன்ட்ரேஷன் பண்றது. அந்த மாதிரி குறிப்பிட்ட நிறைய டெக்னிக்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. அப்படி அந்த ஓம்கார நாதம் இந்த மாதிரி ஒரு சட்டியில உள்ள ஒரு குச்சியை லேசா தட்டினாங்கன்னா அப்படியே சத்தம் ஓம்கார துணி வந்து கேட்டுட்டே இருக்கும். அப்புறம் அது மாதிரி ஒரே வேலையை செய்யற மாதிரி ஒரு சில தட்டுறதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. அப்படி பண்ணி இப்படி பலவிதமான வித்தைகள், அப்புறம் யோக பயிற்சிகள், அப்புறம் ஓட்டம், அப்புறம் எப்படி எல்லாமோ அதாவது
குஸ்தி, இந்த மாதிரி குங்ஃபு, இந்த மாதிரி பலவிதமான கலைகளையும் அவங்க சொல்றாரு. இப்ப சாமியே சிவானந்தபுரம் சிறை வந்து குழந்தைகளுக்கு சகல கலைகளையும் படிப்பிக்க வேண்டும்ங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு. அது உயர்ந்த கலைகளாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அவ்வளவு இன்னைக்கு இருக்கிற இதெல்லாம் பார்த்தா அவ்வளவு டெக்னாலஜியும் கொடுக்க முடியாது. இருந்தாலும் எது மனித வாழ்க்கையில தன்மையா நடந்துக்கிறதுக்கும் மற்றவங்களையும் காப்பாத்தி தன்னையும் காப்பாத்திக்கிறதுக்கு முடியுமோ அந்த மாதிரி வாழ்வியல் கலையாக எதெல்லாம் வேணுமோ அப்படி சில விஷயங்களை அறிந்தவர்களை கொண்டு நல்லவர்களை கொண்டு தன்மையா இருக்கிறவர்களை கொண்டு போதிச்சு அதெல்லாம் பண்ணனா நல்லது அப்படிங்கிறது தான் அபிப்பிராயம். அந்த மாதிரிலாம் செய்யணும். அதனாலதான் அதுல புத்த மதத்தை சார்ந்தவங்க அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அப்புறம் ஒரு காலகட்டங்கள்ல சைவ மதத்துக்கும் புத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் கூட சில வேறுபாட்டு உணர்வுகள்லாம் ஏற்பட்டது. கசப்பான அனுபவங்கள்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் பின்னால வந்து அந்த மாதிரிலாம் இருந்து அப்புறம் அது சமாதானமா போயிட்டு அப்புறம் இலங்கையில இன்னைக்கு ஓரளவுக்கு இருக்கிறாங்க. ஜப்பான்ல இருக்கிறாங்க. சில இடங்கள்ல அதிகமா இருக்கிறாங்க. அப்போ ஒரு இந்து மதத்துக்கோட உட்பட்டு தான் புத்த மதம் சேர்ந்து இருக்குது. அது தனியா வந்து ஒரு இது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஜாதி மதம் இந்த மாதிரி எந்த விஷயமுமே வந்து பெருசா அதில் எடுத்துக்கிறது இல்லை அவங்க. அந்த மாதிரி ஒரு சமநிலை அதில் இருக்குது. அதனால அது மிகச்சரியாகவே அவங்க நோக்கங்கள் அவங்க தியானங்கள்லாம் உண்மையாக கிட்டத்தட்ட அந்த நிலைகள்லாம் இருக்குது. ஏன்னா இந்த அசைவம் சைவங்கிறதுல சில மாறுபாட்டு கருத்துக்கள் இருக்கு. அதுலேயும் மகாயானம் ஹீனயானம் அப்படிங்கிற பிரிவு இன்னும் அதில் உட்பிரிவுகள்லாம் சில இருக்குது. அதெல்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் கூட வரவேற்கத்தக்கது அல்லன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அந்த பல்வேறு கருத்துக்கள் அது சம்பந்தமா இருக்கு. அப்புறம் புத்தர் வந்து அந்த கடைசியில ஞானம் அடைஞ்சதுனால அதோட டெக்னிக்ஸை வந்து நிறைய அது பண்ணும்போது பின்னாடி வந்து ஜார்ஜ் குட்ஜியப், ஓசோ இவங்கெல்லாம் அந்த புத்தரோட டெக்னிக்ஸு அவங்க ஃபாலோவிங் எல்லாம் நிறைய வந்து சொல்லியிருக்கிறாங்க, வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதோட சில கருத்துக்கள்லாம் இருக்கு. அவங்களும் மொட்டை போட்டுக்கிறது, காவி உடுத்திக்கிறது அப்படின்ட்டு. அப்ப இமயமலை போன்ற இடங்கள்ல புனிதமான தலங்களை இது பண்றது, அந்த ஸ்தலங்களுக்கு போறது, அவங்க இமயமலையில சில இடங்கள்ல வந்து அவங்களுக்கும் இந்துக்கள் புனிதமா கருதக்கூடியது எல்லாருக்கும் ஜெயினர்களுக்கு மற்ற எல்லாத்துக்குமே அது புனிதமான இடமா கருதப்படுகிறது. அப்படி இடங்கள்லாம் வழிபாடெல்லாம் இருக்கு. அவங்களுக்கும் ஒரு சில விக்கிரக வழிபாடெல்லாம் விவேகானந்தர் சொல்லுவாரு, இந்து மதத்துல முதல்ல விக்கிரக வழிபாடே கிடையாது. புத்த மதத்துல சில விக்கிரக வழிபாடை கொண்டு வந்தாங்க. அதனாலதான் வந்து இங்கேயும் சில விக்கிரக வழிபாடு பின்னால வச்சு வழிபட்டாங்க. இல்லைன்னா ஆரம்பத்துல வெறும் காயத்ரி மந்திரம் பிராணாயாம பயிற்சி மாத்திரம் தான் இருந்தது. அந்த பிராணாயாம பயிற்சி ஆற்றங்கரையில கங்கை கரையில ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பண்ணுவாங்க. அவங்க குரு அவங்களுக்கு காட்டி கொடுத்து அந்த பிராணாயாமத்தை செய்வாங்க. தகப்பனார் செய்யற பிராணாயாமம் தன்னுடைய மனைவிக்கு தெரியாது, குழந்தைக்கு தெரியாது. அப்புறம் அண்ணன் செய்யறது தங்கச்சிக்கு தெரியாது. அப்புறம் மாமன் செய்வது மச்சனனுக்கு தெரியாது. இந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அந்த அவங்கவுங்களுக்கான ஒரு தனி பிராணாயாமம் குரு அவங்களுக்கு என்ன வழிகாட்டுறாரோ அந்த பிராணாயாமத்தை செய்து வெற்றி பெற்று கொண்டிருந்தார்கள். ஆன்மீகத்தில் முன்னேறினாங்க. அப்பெல்லாம் சிலை வழிபாடெல்லாம் கிடையாது. பின்னால புத்த மதம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க சில தேவதைகள் இதெல்லாம் அவங்களையும் சில இது இருக்குது. அதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதுலயும் சிலை வழிபாடெல்லாம் கொண்டு வந்து அப்புறம் பின்னாடி தான் அந்த ஆதிசங்கர் சண்மதம் ஸ்தாபிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு. அப்ப தமிழ்நாட்டிலேயே கொற்றவை வழிபாடு இந்த மாதிரி சின்ன சின்ன வழிபாடு தான் எல்லை தெய்வங்கள் அப்படிங்கிற மாதிரி சில இதுதான் இருந்திருக்கு. அந்த ஐயனார் இந்த மாதிரி சில வழிபாடுகள் முனிவர்கள் இந்த மாதிரி இதை வந்து ஒரு மரபுல அப்படியே ஒரு வழிபாட்டு வந்தது இப்படிதான் இருந்திருக்குது. அதனால கால மாற்றங்கள் நிறைய பண்ணி வந்ததுனாலதான் நம்மளுக்கு இந்த சித்த வித்தையே வந்து ஆரம்பத்துல எல்லா பக்கமும் சகஜமா இருந்திருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த வார்த்தை வந்து நான் ஒரு காரண காரியத்தை முன்னிட்டு தான் சொல்றேன், தவறா எடுக்க வேண்டாம். அதாவது கெடுகையின் நாவின்னு பாண்டிமாதேவியும் பாண்டியன் நெடுஞ்செழியனும் அந்த சிலம்பு பிரச்சனையில கோவலனுக்கு நீதி வழங்க முடியாம உயிரை விடுறாங்க. அப்படின்னா அவங்க உயிரை விடுறதுக்கு உடனே தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. அந்த டெக்னிக்கை தான் நான் சொல்றேன். அப்ப என்னன்னா உயிரை வாழ்விப்பதற்கும் உயிரை விடுவதற்கும் கூட அதே டெக்னிக்கை அவங்க தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. அந்த மாதிரிதான் நம்ம சித்த வித்தை இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கால ஓட்டத்துல கால மாற்றத்துல எப்படியோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அது அழிஞ்சு போயிடுச்சு. அதை வந்து வெளிப்படையா இல்லை, அங்கொன்று இங்கொன்றுமா ரகசியமா பண்ணிட்டு இருக்காங்க. நான் கூட ஆர்எஸ் புரத்துல ஒரு இடத்துல செக்யூரிட்டி கார்டா இருந்துட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்திருந்தாரு. அப்புறம் நான் அவரோட முகத்தை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஐயா வணக்கம்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு பிரணயாமியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க அப்படின்னு.
ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னாரு. இல்லையா, உங்களோட இத பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால சொல்றேன் அப்படின்னு. அப்ப அவரு, ஐயா நீங்க என்ன பிராணாயாமம் செய்றீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு. நான் ஆதிசங்கர் வழியில வந்த அந்த பிராணாயாமம் எங்க குடும்ப பாரம்பரியங்கள்ல எங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க. அதத்தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஐயா நீங்க அது என்னன்னுங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுமா? அப்படின்னு கேட்டேன். இல்ல நாங்க அத சொல்லக்கூடாது. அது முறை கிடையாது. எங்களுக்கு அந்த பரம்பரையா அந்த குடும்ப பாரம்பரியத்துல அப்படியே வர்றதுதான் வெளிய சொல்ல மாட்டோம். அப்படின்னு ஒரு வார்த்தைய அவர் சொல்லிட்டாரு. நல்லா தன்மையா தான் இருக்கிறாரு. எல்லாம் பண்றாரு. ஆனா சொல்லல, சொல்லி தர மாட்டேன். அது என்னன்னு சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாரி தான் கால ஓட்டத்துல அது மறைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு இந்த சமீப கால சான்ற வச்சு எனக்கு புரிஞ்சது. நான் பார்த்தது இப்போ 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். அப்ப இந்த மாரிலாம் கூட கால ஓட்டத்துல அந்த மாரி நுட்பமான விஷயங்கள்லாம் வந்து உயிரை விடுவதற்கும், உயிரை நீட்டிப்பதற்கும், நெனைச்சபோது சமாதி ஆகறதுக்கும், இந்த மாரி பல்வேறு வகையான டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சு, இந்த உயிரை அழியாம நித்தியத்துவம் பெறுவதற்கும் தெரிஞ்சு வச்சிருந்திருக்கிறாங்க. அதனால தான் சாமி நமக்கு அந்த வழிமுறைகள பகீரத பிரயத்தனம் பண்ணி கண்டுபிடிச்சு சொன்னேன், அப்படின்னு சொல்லி நமக்கு சாமி சொல்லியிருக்கிறாரு. அப்படி நமக்கு இந்த புத்த மதத்த மூலியமாவும், இந்த நெறைய இந்த யோகா டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்குது. அப்போ ஒவ்வொரு மதத்த சேர்ந்தவங்களும் இந்த ஈஸ்வரன் ஆளுகிற மதம் அப்படின்னு ஒரு தெய்வீகத்தன்மைன்னு மனிதன்ட்ட இருக்குது. அவன் அத பயன்படுத்தி தூய நெறியில, தர்ம நெறியில வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாம். அப்போ புத்தரும் அன்பு நெறிய, அருள் நெறிய போதிச்சிருக்கிறாரு. அதனால தான் அவரோட பிரகாசமான முகம், அவரு அந்த தெய்வீக நிலையில ஆனந்தமா இருக்கிறது, நெறைய புத்த விகாரங்கள்ல, புத்த விக்கிரகங்கள்ல நமக்கு காணப்படுது. அப்போ ஒரு புத்த விக்கிரகம் அழகா இருக்குதே, அது வீட்ல ஒண்ணு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுற அளவுக்கு அவ்வளவு தூரம் நல்ல விதமா இருக்குது. சில இடங்கள்ல பெரிய பெரிய அளவுல தான் புத்த விக்கிரகங்கள். அப்புறம் நார்த் இந்தியாலாம் போனா சிவனோட சிலைகள்லாம் பெரிய பெரிய சிலைகள் இருக்கும். அப்படி புத்த மதத்து விகாரங்கள்லாம் கோயில்கள்லாம் இருக்கு. அங்கெல்லாம் பெரிய பெரிய விக்கிரகமா பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் கூட பண்றாங்க. ஏதாவது மதத்துவேஷம் வரும்போது சில இடங்கள்ல புத்த விக்கிரகங்கள்லாம் உடைக்கப்பட்டதா கேள்விப்படுறோம். அதாவது சிலை வழிபாடு வேண்டான்னு சொல்ற இடத்துல சிலை வழிபாடு வருது. சிலை வழிபாடு தேவைங்கிற இடத்துல சிலை வழிபாடு ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி பல்வேறு விதமான குழப்பங்கள் ஆன்மீகங்கிற பேர்ல நிறைய இருக்கத்தான் செய்யுது. அத பத்தி நம்ம பெருசா பொருட்படுத்த வேண்டியதில்ல. இருந்தாலும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது அப்படிங்கிறத இப்ப கொஞ்சம் முன்னாடி நம்ம ராமாயணம் கிளாஸ் எடுத்தோம். மகாபாரதத்துல சொல்ல மாரி கிருஷ்ணாவதாரத்த பத்தி சொல்லிட்டு இருந்தோம். இப்ப அந்த காலகட்டங்கள்ல உடனே அன்னைக்கு இரவுலயே அந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போரு, அப்புறம் இஸ்ரேலு, அமெரிக்கா, அப்புறம் இன்னொரு இது ஈரானு இந்த 3ம் சேர்ந்து ஒரு சில போர் நடத்திட்டு இருக்கிறாங்க. நடந்துட்டு இருக்குன்னு தெரியுது. இந்த போர்லாம் அமைதியானா பரவால்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதுக்காக சித்த வித்தியார்த்திகளோட ஒரு பிரார்த்தனை மாரி நெனைச்சுட்டா நல்லதுங்கிற தோணுது. அப்படியெல்லாம் கூட இன்னைக்கு நிலவரங்கள் இருக்கு. எப்படின்னாலும் உயிர் தானே, கஷ்டப்படக்கூடாதுல்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த மாரி ஒரு தன்மை வந்து அந்த கருணை, காருண்யம் எல்லாம் புத்தரோட தன்மையெல்லாம் நம்ம அத நெனைச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப நம்ம இந்த போர் சம்பந்தப்பட்ட 2 டாபிக் பேசும்போது அதுக்கு ஈக்குவலா அங்க இருந்தது. இன்னைக்கு ஒரு காட்சிய வந்து நான் இருக்கிற இடத்துல பார்த்தேன். அவரு ராணுவ வீரரா இருந்திருக்கிறாரு. 3 ராணுவ போர்ல வந்து அவர் பங்கெடுத்திருந்திருக்காரு. அப்ப பங்கெடுத்திருந்தா அவர கொண்டு போறதுக்கு அவ்வளவு உயரம் 18 அடி உயரத்துல அந்த சப்பரம் மாரி பண்ணி, பெரிய அலங்காரத்த வச்சு தூக்க முடியாம தூக்கி மேல உயரம்லாம் தட்டுது. அது மொத்தம் 17, 18 அடி உயரம் இருக்கும். அவ்வளவு இதெல்லாம் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா பண்ணி பூக்கள அது அலங்காரம் பண்ணி அப்படி அப்போ அவரோட மிலிட்டரியில இருந்து அவர் சேவை பண்ணணும். அதுக்கப்புறம் அவர் மக்கள்ட்ட நல்ல விதமா நடந்தது. எல்லாம் கூட அந்த இத அவங்க பேனரோட ஒட்டி அப்படி கொண்டு வந்து அத கொண்டு போய் அடக்கம் பண்றதுக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்ப இந்த போர்ல ஒரு உயிர் இப்படி போறத வந்து இவங்க மதிக்கிறாங்க ஒரு ஆள் அப்படிங்கும்போது, அப்போ ஒரு போர்ல எவ்வளவு நல்ல உயிர்கள்லாம் வந்து திறமையான ஆட்கள்லாம் வந்து வீணா போவாங்க. அப்புறம் அப்பாவி ஜனங்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு உலக தலைவர்கள் கொஞ்சம் புரிஞ்சுட்டு, இந்த அமைதிங்கிற வழிக்கு எல்லாரும் முயற்சி பண்ணா, இந்த புத்தரோட பேரால, அந்த புத்தரோட அவதாரத்த பத்தி சொல்றதுனால, இந்த கருணையோட கருணையும் சிவமும் பொருளென உணர்கம்பாங்க. அந்த அடிப்படையிலயும் நாம இத நெனச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா உலக அமைதி, உலக சாந்திக்குள்ள ஜீவியம் தான் நாமளும் பண்றோம். அப்படிங்கிறதுனால, இத இந்த இடத்துல சொல்ல வேண்டியதா இருக்கு.
இப்படி வந்து புத்தரோட அவதாரமும் உலகத்துல அவ்வளவு இருளான அறியாமையில மூழ்கி இருந்த காலகட்டத்துல ராட்சசர் அசுரர் எல்லாம் தவறுதலான ஹோமம் யாகம் யக்ஞம் இது பண்ணி தவறுதலான சூட்சும ஆற்றல்களை பயன்படுத்தி தப்பிதமான பார்வையில் இருந்ததை புத்தர் வந்துதான் மாற்றாரு. அங்குலிமாலா ஒருத்தர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுரன் இருக்கிறான். அவன் 1000 பேரை கொன்னு பெரிய ஆளா இருக்கிறான். 1000 பேரை கொன்னு அந்த விரலை தன் கழுத்தில் தொங்க போடுவோம் அப்படிங்கிற இடத்துல 1000ஆவது ஒரு ஆள் வரணும். அது ஒண்ணுதான் பாக்கி. அந்த வேலையில் இருந்துட்டு இருக்கான். அப்படி வரும்போது புத்தர் அந்த பாதையில புத்தரை போக வேண்டாம்னு சொல்றாங்க. புத்தர் துணிஞ்சு போகிறார். அப்போ நில் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அப்புறம் இவர் பேசாம போயிட்டு இருக்காரு. நில்லுன்னு சொன்னா ஏன் நிக்காம போறன்னு கேக்குறான். நிற்க வேண்டியது நான் அல்ல அப்பனே நீதான்ங்கிறாரு. அவனுக்கு என்னடா யாரு எதிர்த்து நம்மளுக்கு எதில் பேசுனது இல்லை, யாரு புதுசா அப்படி எதிர்த்து கொடுக்குறா, இவனுக்கு என்ன தைரியம் இருக்குதுன்னு பக்கத்துக்கு போறான். பக்கத்து சொன்னோன்னு புத்தர் அப்படியே கையை காமிக்கிறார். அப்போ எப்படி உனக்கு மட்டும் இவ்வளவு தைரியம் வந்தது, துணிச்சலா என்னை கண்டு பயந்து ஓடுவாங்க, நீ ஓடாம நிக்கிறிய, உன்னால எப்படி நிக்க முடியுதுன்னு கேக்குறான். அப்புறம் சொல்றாரு, நீ தான் நிற்க வேண்டியது. இல்லையே, நான் நின்றுட்டு தானே இருக்கிற, நீ எப்படி மறுபடியும் நீ நிக்கிறன்னு எனக்கு புரியலையேங்கிறான். இல்ல, நீ தேவையில்லாத விஷயங்கள்ல நீ ஓடிட்டு இருக்குது உன் மனசு, நீ ஓடிட்டு இருக்கிறாய், அந்த இதை தான் உன்னை நிறுத்த சொன்னேன் அப்படின்னு. என்ன புதுசா இருக்க நீ சொல்றது, என்னதான் சொல்ற, உனக்கு உயிர் மேல பயம் இல்லையாங்க? எனக்கு எந்த பயமும் கிடையாது, என்னை உன்னால ஒன்றும் செய்யவும் முடியாது அப்படிங்கிற. அப்படி என்ன நீ சொல்றன்னு சொல்லும்போது புத்தர் அந்த ஞான விளக்கங்களை சில விஷயங்களை சொன்ன உடனே, அப்போ என்னுடைய கர்மாலாம் அழிக்கிறதுக்கு நான் என்னதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நீ திருந்தரக்கூடிய நிலைமைக்கு வந்துருன்னு சொல்லி அங்குலிமலாவை மாத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவன் வந்து சாதாரண புத்த பிக்ஷுவா வந்து மாறி வர்றான். அப்புறம் உலக ஜனங்கள் இவன் அவன் அல்லவா அங்குலிமாலா அல்லவா எத்தனை பேரை துன்புறுத்தான்னு அவனை ஒரு தடவை குத்துயிரும் கொலையுருமா பண்றாங்க. அப்போ அவர் புத்தர்கிட்ட வந்து சேர்றாரு. அப்ப சேரும்போது இந்த மாதிரி எனக்கு சிரமம், நீ செஞ்ச கர்மங்களுக்கு ஆனா ஒரு வினை பயனா அவ்வினைக்கு இவ்வினை அகுதறின்னு சொல்ற மாதிரி உனக்கு நடந்துருச்சு ஞானசம்பந்தர் சொன்ன மாதிரி அந்த மாதிரி சொல்றாரு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து அப்புறம் அங்குலிமாலா அதுக்கப்புறம் அவன் தன்னோட நிலைய தெரிஞ்சுக்கிட்டு அவன் தவம் பண்ணி அவன் மேலடைகிறான். அது ஒரு கதை தனியா போகுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி வந்து புத்தருடைய வாழ்க்கையில எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. அப்போ 2 பேர் வந்து புத்தர்கிட்ட போய் கேட்கறாங்க, ஐயா கடவுள் இல்லைன்னு என்னோட வாதம், இவன் வந்து இருக்குன்னு சொல்றான் அப்படின்னு 2 பேரும் தனித்தனியா வந்து போய் கேட்கும்போது புத்தர் இல்லைன்னு சொல்லி வரவன்ட்ட இருக்குன்னு சொல்றாரு, இருக்குன்னு சொல்லி வர்றவன்ட்ட இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் 2 பேரும் ஒன்னா போய் கேட்கறாங்க, ஏன்னு என்கிட்ட அப்படி சொன்னீங்க, அவர்கிட்ட அப்படி சொல்லியிருக்கீங்கன்னு கேட்ட உடனே, நீங்க வந்து 2 பேரும் அது உணர்றதுக்காக தான் சொன்ன முடிஞ்சு இருக்கு இல்லைங்கிற சண்டை போடுறதுக்காக நான் சொல்லல, சரியா புரிஞ்சுக்கோங்க. நடுப்பாதை அப்படிங்கிறது தான். முயற்சியே பண்ணாமையே இருக்கக்கூடாது, அறியாமை தீராது நம்மளுக்கு. ஏன்னா முயற்சியை ரொம்ப வக்கரமா உக்கிரமாவும் பண்ணக்கூடாது, ஒரு நிதானமான நடுப்பாதை. அப்ப சிவானந்த வம்சரும் நமக்கு அந்த நடுப்பாதையை தான் காமிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நினைக்கிறேன். ரொம்ப வல்கரா வந்து கடுந்தவும் அக்னியில இருந்தோ அப்படி இருந்தோ பண்ணக்கூடிய நிலையில நம்மளுக்கு இல்லை. கடும் பட்னியிலையோ வருஷ கணக்கா ஒரே தியானத்துல ஒரே பக்கம் இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி கடுமையான தவமா நமக்கு சொல்லப்படுறதுமா ஒரு நடுப்பாதையாக அறியாமை நீக்கிறதுக்கான ஆராய்ச்சியும் இருக்கணும், அதே நேரத்துல ஜபமும் பண்ணணும், தவமும் பண்ணணும், ஒழுக்கமான வாழ்க்கையும் வேணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் புத்தரும் அந்த மாதிரி ஒழுக்கமான வாழ்க்கையை தான் சொல்றாரு. புத்தர்கிட்ட கடைசியா அந்த கடவுள் தன்மைங்கிறது எப்படிதான் நாங்க உணர்றது, நீங்க அதை பத்தி என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னு, ஓம் அமிதாப்பியோ அப்படின்னாராம் நம்ம அப்படின்னாராம். அப்போ ஓம் அமிதாப்பியோனா அதாவது மரணமற்ற நிலை, தூய நிலை, அதாவது மீண்டும் வருவதோ போவதோ இல்லை, அது பரிபூர்ண நிலை. அந்த நிலையை எய்தியவனுக்கு மறுபடியும் அதோட தொடர்ச்சி முன்பின் தொடர்ச்சி இல்லை அப்படிங்கிறதா முடிந்த முடிவு. அதுதான் சாமி நம்மளுக்கு நிர்வாண பதவியாகிய ஆனந்தம், சூனிய பதவியாகிய ஆனந்தம் சித்திக்கும் அப்படிங்கிற நிலையை நமக்கு தெளிவா சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அப்போ அது அத்வைதத்துல பரிபூர்ண பரமார்த்த நிலை, பரிபக்குவ நிலை, பூரண நிலை, பூர்ணம் இத பூர்ணமத அப்படிம்பாங்க. அதாவது பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்து விட்ட பிறகு பூரணம் இருக்கிறது, பூரணத்தை தவிர ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு இடத்துல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத ஒண்ணுமே இல்லைங்கிறது ஒரு பூர்ணமா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. அது மாதிரி இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இது நமக்குள்ள போய் உள்ளார்ந்த ஆதாரத்தை படிப்பதுதான் ஒருவன் உண்மையை தெரிந்து கொண்டு வேண்டுமானால் வெறும்
பேச்சு அல்லது ஆராய்ச்சி அல்லது நூல்கள் மட்டும் போதாது, சொந்த அனுபவம் வேண்டும் அப்படிங்கிறத சிவானந்தபுரம் சாரோட கருத்து கூட இருக்குது. அந்த அடிப்படையில நம்ம வெறும் நூல் விசாரம் மட்டும் பத்தாது. நூலறிவு பேசி நுழைவறிவு காண மாட்டாதார்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது மட்டும் நமக்கு பத்தாது. இப்போ நீங்க அந்த ஒரு பிரமாதமான நிலையை தெரிஞ்சது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வித்தையாகி போதமாகி ஞானமாகி அப்படின்னு அந்த விசாரம் கூட அந்த மாதிரி பெரும் போதையை தருவதாகத்தான் நமக்கு அமைகிறது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க மத்தியானம் வந்து எங்க அம்மா தக்காளி சாதம் தான் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன சாதம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு கவனம் கூட இல்லை. நான் எல்லாம் லேட்டா தான் சாப்பிட்டேன். எத்தனையோ சிந்தனை பண்ணிட்டு லேட்டா தான் சாப்பிட்டேன். அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது நல்ல விதமா இருந்தது. பக்கத்துல ஏதோ அந்த பிரியாணி கடை மாதிரி ஏதோ ஒரு கடை இருக்குது. அதுல ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப எனக்கு இது நல்ல பிரியாணி ஆடை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடுறேன். அப்ப நல்லா சாப்பிட்டாச்சு. அப்புறம் பார்த்தா அது உண்மையிலேயே தக்காளி சாதம் தான். எனக்கு மன திருப்தி அப்படி. அந்த மாதிரி ஒருத்தரோட அனுபவம் அவருக்கு பிரமாதமா தெரியுது. அப்ப வித்தையாகி போதமாகி ஞானமாகின்னு தெரியுது. அந்த போதம் வந்து மொத்த அகில உலகமே எனக்கு ஆனந்தமா அப்படியே என்னுள்ளேயே ஆர்ப்பிச்சு எல்லாத்துலயும் ஐக்கியமாயி கலந்து நிக்கிற மாதிரி ஒரு பேரானந்தம். இனி ஒண்ணுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. எல்லா அளவுலயும் நமக்கு பரிபூர்ண ஆனந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மன நிறைவாகவும் ஒரு புலங்காயுதமாகவும் மிகுந்த உற்சாகமாகவும் இருக்குது. அப்ப இதெல்லாம் அவங்கவுங்க சொந்த அனுபவத்துலதான் அனுபவிக்க முடியும். சாமி அதான் சொல்றாரு, நீங்க நித்திய அனித்திய வஸ்து வேகம் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு தாது உணர்ந்து உணர்வு உண்டாகக்கூடிய அந்த தன்மையும் வரணும். அந்த ஒழுக்க நெறியெல்லாம் பேணும் போது உங்களுக்கும் இதே அனுபவம் உண்டாகும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதனால அறிவுங்கிறது இருக்குது. ஆனா அதுவும் கடந்து போகக்கூடிய நிலையில எல்லாமே கடந்து போகக்கூடிய தானா இருக்கிற அனுபவம்னு ஃபைனல் ரவுண்ட் பண்ணி முடிக்கிற மாதிரி முடிக்கிறாரு. அப்ப தானா இருக்கிறதா நமக்கு இங்க பரிபூரணமான அனுபவம். அந்த அனுபவம் தான் நமக்கு வர வேண்டியது. அப்ப நான் இன்னது அனுபவிச்சேன் அப்படின்னு சொன்னோம்னா அது எனக்கு சொந்தம். நீங்க இன்னது அனுபவிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சொந்தம். ஆனா இதுல எல்லாருமே ஒரு தனியான ஒரு தன்மை இல்லை, பொதுவான தன்மையில இருக்கிறவங்கனாலதான் யாரெல்லாம் விரும்புகிறாரோ அவரெல்லாம் இந்த சித்த வித்தியை வாங்கி பயிற்சி பண்ணலாம். இந்த கருத்தை ஒத்துட்டவங்க ஒத்த கருத்தா இருந்து ஏக உதரத்துவ சகோதரத்துவமா இருந்து ஒரே தன்மையிலிருந்து இதை சாதிச்சா பெருநிலை எய்த முடியும் அப்படிங்கிறது எல்லா மகான்களோட வாழ்க்கையிலிருந்தும் எல்லா தத்துவார்த்த சிந்தனையிலிருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இன்னைக்கு வந்து இந்த 9வது அவதாரமா இப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் பலராமரையும் லேசா தெரிஞ்சிட்டோம். அப்புறம் நம்ம புத்தரையும் 9வது அத்தியாயமா புத்த நிலை அப்படின்னு 25வது புத்தர்னு இவர் சொல்றாங்க. அப்போ அது அதுக்கு முன்னாடி 24 புத்தர் இருந்ததா சொல்லுவாங்க. அப்போ அந்த பரிபூர்ண நிலை உணர்வு எல்லாம் படிப்படியா மாறிதான் லாஸ்ட் ஸ்டேஜா தான் இது வந்து பரிபூர்ண புத்த நிலைமைய வெளிப்பட்டிருக்கு. புத்த நிலைன்னா முக்தி மோட்சம் அடைந்த விடுதலை அடைந்த நிலை அப்படிங்கிற அர்த்தம். அப்போ அந்த சாந்தி அடைந்த நிலை, பரிபூர்ணம் அடைந்த நிலை அப்படிங்கிறது அதோட தாத்பரியம். அப்படி புத்த அவதாரம் வந்து இந்த 9வது அவதாரமாக நம்ம எடுத்துக்கொண்டு இது வந்து நிறைவு செய்கிறோம். அடுத்து வந்து நாளைக்கு அடுத்த அவதாரம் கல்கி அவதாரம். நாளைக்கு வாய்ப்பு இருந்தா அது தொடரும். இதுல ஓரளவுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்காவது அது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நன்றிங்கய்யா ஜெகதீசன் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரங்கய்யா. நான் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, புரிஞ்சதுங்கய்யா. ரொம்ப அருமையா இருந்தது. சரி, வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாங்கய்யா. ஆத்ம வணக்கங்க. எதிர்பார்த்த ஒரு சவுண்ட் கொஞ்சம் வரலைங்க. ஐயா சவுண்ட் கொஞ்சம் வரல உங்க சவுண்டு. அப்படிங்களா? அதாங்க, அதாவது நான் எதிர்பார்த்த இதெல்லாம் சந்தேகம் தீர்த்துட்டீங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க, சந்தோஷம். சரிங்க சார். நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். இப்போ புத்தர் வந்து அன்பதான் போதிச்சார்னு சொல்றோம். ஆமா. ஆனா அவரு நடுராத்திர பொண்டாட்டி குழந்தையெல்லாம் விட்டு எப்படி வெளியே வந்தாரு? கரெக்ட். அப்ப அன்பு இல்லையாங்க? இல்ல ஞானம் அடைஞ்ச பிறகு அன்பு வந்துச்சு அவருக்கு. ஐயா ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தீங்களா ஜெகதீசன் ஐயா? கேக்குதுயா. கொஞ்சம் சவுண்ட் தான், உங்க சவுண்ட் தான் சரியா வர மாட்டேங்குது. இப்ப கேக்குதுங்களா? பக்கத்துல வச்சு பேசு. இப்ப கேக்குதுங்களா?
கேக்குது, கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகேங்கய்யா. இப்போ அன்புங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு அர்த்தம் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துறேங்க, அப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆர்ஜி சேகர் ஐயா ஒரு அருமையான ரைட், கேள்வி ரைட். கேட்டிருக்காங்க. அதாவது சரி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தத்துவார்த்தப்படி அன்பு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் புத்தர் எதை சொல்ல வந்தாருங்கிறது தெரியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமூலர் வந்து அன்பை பத்தி எழுதுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே ம். சிவமாவதை யாரும் அறிகிலார், அன்பே ம். சிவமாவதை யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரேங்கிறார். அப்ப அன்புனா ம். சிவம்னு வருது, சிவம்னா ஜீவன்னு வருது. அப்ப ம். ஞானிகளுடைய கோணத்துல அன்புங்கிறது ஜீவன் தான். அவர் அவருடைய ம். ஜீவனை நேசிச்சாரு, அவர் மேல்நிலை ம். அடைஞ்சாரு, அது எல்லாத்துக்குமே எடுத்து சொன்னார். அப்ப ம். அன்பின் வழி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீவனை தாங்க அது ம். குறிக்கும். அப்ப ஜீவ வந்து ம். சிநேகம் வேணும், ஜீவ சிநேகத்தோட ம். இருக்கணுங்கிறதுனாலதான் அவர் அதை எடுத்து சொன்னாருங்க. ம். ம். இதுதான் வந்து நம்மளுக்கு சித்த வேதத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா முதல் ம். அத்தியாயத்துல 2வது இல்ல அன்புள்ள சிஷ்யா அப்படிம்பாரு ஐயா அப்பா. ம். ம். மலையாளத்துல இது பிரியமுள்ள சிஷ்யா. அன்புங்கிற வார்த்தை என்னன்னா, ஜீவனோட ம். இருக்கிற நீ தான் வந்து இப்ப என்கிட்ட உபதேசத்தை பத்தி கேட்க வர்ற. அதனாலதான் அந்த ம். அன்புங்கிற வார்த்தை ஜீவனை குறிக்கக்கூடியதுங்கய்யா. இதேதான் ஆமா. திருவள்ளுவர் பெருமானும் அங்க சொல்லியிருப்பாரு. அன்பும் ம். அரணும் உடைத்தாயின் அப்படின்னு சொல்லி ஒரு குறளை சொல்லும் போது, ஆமா. அறவினை இல்வாழ்க்கை. யாதெனில் ம். கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். அப்ப ம். அறவினை அப்படின்னா அறம்னா கொல்லாமது. அப்ப கொல்லாமைன்னா ம். என்னன்னா பிறிதொரு உயிரை கொல்லாமல் இருக்கிறது மட்டும் தான் அறமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மிடமும் ஒரு ம். ஜீவன் கொடுக்கப்பட்டுள்ளது, நம்மிடமும் ஒரு ஆத்மா இருக்கிறது. அந்த ம். ஆத்மாவை கொல்லாம நிலை பெறச் செய்யணும். அதுதான் ம். அடுத்தது எழுதியிருப்பார் நம்மளுக்கு. கொல்லாமை மேற்கொண்டு ஆமா. ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது ம். உயிருண்ணும் கூற்று. அப்ப ம். அன்புங்கிறது உயிர், அறம்ங்கிறது ம். அதை நிலைநிறுத்துதல். அதுதான் ம். சரியான அர்த்தம். அததான் புத்தர் ம். பெருமானும் போதிச்சாரு. ஏன்னா அப்பா வந்து ரொம்ப ம். தெளிவா சொல்லிட்டாரு. நானாவிதமான ம். மார்க்கங்கள் உலகத்தில் இல்லவே இல்லைன்ட்டாரு. அப்ப ம். எல்லாரும் சொல்ல வர்றது அதுதான். ஞானிகளா ம். இருக்கட்டும், சித்தர்களா இருக்கட்டும், ரிஷிகளா இருக்கட்டும், ஜீவனை ம். ஈஸ்வரனோடு சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ம். ம். அதான் கரெக்ட் தான் ஐயா. இப்போ புத்தர் வந்து ம். அவர் ஜீவனை தான் நேசிச்சிருக்காரு. உன்ன ஜீவனை ம். பத்தி அவருக்கு கவலையே கிடையாது. பொண்டாட்டியோ சரி, குழந்தையோ சரி, அந்த ஜீவன் எதுவும் நேசிக்க அதுக்கு வேண்டாமா? சொல்லிடுறேன். நீங்க கேள்வி கேட்டீங்க, அவரு சொன்னாரு. நானும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ. அதாவது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணின் பூசல் தரும்பாங்க. ஆமா. அப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மரக்கருணை, அறக்கருணைன்னுலாம் இருக்குது உங்களுக்கு. ம். அவர் தர்மம் பாதையில நடக்க வேண்டிய பொசிஷன்ல இருக்காரு. அவர் ஒரு சத்திரியனா இருக்கிறாரு உங்களுக்கு. அப்ப சத்திரியன்னா வந்து அவரு கொஞ்சம் தன்னுடைய சுயநலத்தை விட்டுக் குடுத்து, பொது ம். நலத்தை ஆதரிக்கிற தன்மையில இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஃபைட்டரு. சரிங்களா? ம். அதாவது அவரு ராஜான்னா, இளவரசன்னா எல்லாத்துக்கும் அவர் ராஜா. இப்ப ம். ம். உண்மையிலே ராஜா வந்து யாருக்கு சொந்தம்னா, அந்த நாட்டுக்கு தான் சொந்தம் ராஜா. ஆமா. அப்போ ராஜாவும் அந்த நாடும் வேற இல்ல. ஆனா அந்த ம். நாடு ராஜாவுக்கு சொந்தம், அந்த நாட்டுக்கு ராஜா சொந்தம். அப்போ ம். ம். அவரு மொத்தம் எல்லா உயிரையும் எவ்வுயிரும் தன்னுயிர் போல் கருதி எண்ணி இறங்கவும் நின் தெய்வ ம். அருட்கருணை செய்யாய் பராபரமே. இந்த ம். தன்மை ம். அவர் உணர்ந்திருக்கிறார். ம். அதனால இந்த 2 உயிரு இங்க இருக்கிற ராஜ ரீதியில எல்லா பாதுகாப்பும் இவங்களுக்கு கிடைச்சிரும். ம். அப்படிங்கிற ம். தூய அறிவு அந்த காலத்திலேயே அறிவாளியா அவர் தான் பிரகாசமா தெரிகிறாரு. இந்த அறிவு அவருக்கு இருந்திருக்குது. ம். அதனாலதான் அவர் தைரியமா அதை விட்டுட்டு போறாரு. இது உங்க ம். பராமரிச்சுக்குவாங்க, ஒண்ணும் ஆகாது, நம்மள கூட தேடி வருவாங்க, நம்ம ம். அதுக்கு ஏதாவது சமாதானம் சொல்லி அனுப்பிச்சிடலாங்கிற தெளிவெல்லாம் அவருக்கு இருந்திருக்கு. ம். அந்த தெளிவுல தான் அவர் உறுதியா தைரியமாக இந்த பேருண்மையை தெரிஞ்சு இந்த மக்களுடைய துன்பத்தை போக்கணும். பாருங்களேன், நம்ம சாமியே அவர் மனைவி இதானதுக்கு அப்புறம் எப்படியாவது பின்னால நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியை பெற்று எப்படியோ சந்தானம் வேணும் கூட சாமி சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி கூட வளர்ந்துருக்கலாம். ஆனா அவர் எப்படி வளர்ந்துருக்கிறாரு பாருங்க. இப்படி ம். செத்தே போகாமல் இருப்பதற்கு வழி உண்டா இல்லையாங்கிற ஆராய்ச்சி பண்ணி பகீரத பிரயத்தனம் பண்ணி எல்லா உயிருக்கும் கண்டுபிடிச்சு கொடுத்து நமக்காக தான் வாழ்ந்து நான் உங்களுக்கு உரமாகிறேன்னு சாமி சொல்லியிருக்கிறாரு நம்மளுக்கு. அப்போ ம். வந்து அந்த சின்ன குறுகிய வட்டம் இல்லாம இவர்கள் என் மனைவி என் மக்கள் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அவன் அந்நியன் அவனுக்கு கொடுக்க கூடாதுங்கிறத அந்த குறுகிய வட்டம் அவங்ககிட்ட இல்ல. அதனால அந்த துணிச்சலா அந்த கால சூழ்நிலையை தர்மத்தை புரிஞ்சு புத்தர் எடுத்த முடிவு தான் தெளிவான முடிவு ஒழிஞ்சு அவர்கிட்ட அன்பு இல்லாமல் இல்லை. அதனாலதான் பின்னால வர்றாரு, வந்து சந்திக்கிறாரு, அதுக்கான கேள்வி பதிலுக்கு பதில் கொடுறாரு. அவங்க குடும்பம் அதை ஏத்துக்குது அப்படிங்கிறது அது ஒரு பாயிண்ட். ஓரளவுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
புரியுது. அதே மாதிரிங்கய்யா ராகவேந்திரர் ஐயாவுடைய வாழ்க்கையில இதே மாதிரிதான் நடக்கும். அதே மாதிரி. என்னன்னா ராகவேந்திரர் ஐயாவுக்கு வந்து 2 விஷயமா இருக்கும், சம்சாரமா சந்நியாசமா, எது சரி எது தப்புன்னு. அப்போ ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் புரிஞ்சிரும். அப்போ என்ன விளக்கம் கொடுப்பாருன்னா, இது அந்த திரைப்படமா கூட எடுத்திருப்பாங்க. அதில் அவங்க மனைவிக்கு என்ன விளக்கம் கொடுப்பாரு அப்படின்னா, நீ வந்து உனக்கு மட்டும் தேவை, உன் பிள்ளைக்கு மட்டும் தேவைன்னு என்னை பயன்படுத்துறேன்னு நினைக்கிற, நான் வந்து ஒரு காவேரியா கங்கையா மாறி உலக மக்களுடைய தாகத்தை தீர்க்கிறதுக்கான ஒரு விஷயத்த நான் செய்ய போறேன். இப்ப நான் இங்க இருந்தேன்னா உங்க 2 பேத்துக்கு மட்டும்தான் நான் வந்து பாதுகாவலனா இருக்க முடியும். ஆனா நான் இப்ப இந்த ஸ்டேஜ் போகும்போது எல்லா மக்களுக்கும் பொதுவானவனா ஆயிடுவேன். எல்லாத்துக்குமே என் மூலமா அந்த ஞானம் வந்து எல்லாத்துக்கும் பரவும் அப்படிங்கும்போதுதான் அவங்க மனைவி அதுக்கப்புறம் அதை வந்து புரிஞ்சுக்குவாங்க. அப்பங்கயா அந்த ஞானிகள் வந்து எடுக்கக்கூடிய முடிவு வந்து பார்த்தா, இப்ப நீங்களும் நானும் எடுக்கக்கூடிய முடிவு தவறானதா இருக்கலாம். ஆனா ஞானம் அடைஞ்சு ஒருத்தர் எடுக்கக்கூடிய முடிவு தெளிவாக இருக்கும், சரியாக இருக்கும், அதுல மாற்றமே இருக்காதுங்கய்யா. அது கொஞ்சம் நாள் படும்போது நம்மளுக்கு பிடிபடும். ஏன்னா ரமண மகரிஷி கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது அவர் அதுதான் சொல்லுவாரு. கடவுள் வந்து ஆரம்பத்துல நிறைய துன்பங்களை கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனா இறுதியில் அது நமக்கு சேர வேண்டிய பலனை வந்து கொடுத்துருவாரு. அது நமக்கு பிடிபடாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு, ரமண மகரிஷியே. அப்போ இறைவனுடைய அந்த திருவிளையாடல், இந்த கேரக்டர்லாம் வர்றாங்க அப்படின்னா அதுல ஒரு பெரிய ஒரு தத்துவார்த்தம் அடங்கியிருக்குங்கய்யா. அவர் ஒரு குறுகிய வட்டத்தில் இல்லாம இப்ப ஐயா சொன்னது மாதிரி என் மனைவி என் வீடு என் நாடுன்னு பார்க்காம உலகத்துக்கே பொதுவாயிடுறாங்க அவங்க. அதனாலதான் அவங்களை கொண்டாட முடியுது. அவங்களுடைய தத்துவங்கள் எல்லாம் இதே அவர் வந்து ஒரு மனைவி மக்களோட வாழ்ந்திருந்தா அவர் அதோட சமாதிங்கிற ஒரு நிலைமையோட முடிஞ்சிருப்பாரு. அப்ப அந்த சத்தியம் எல்லாத்துக்குமே பரவி இருக்காது. அப்போ அந்த சத்தியம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீங்க உள்ளார போகும்போது ஒரு டிவைன் கம்யூனிகேஷன் உங்களுக்குள்ள வரும். அது வழி நடத்தும், இதை செய் இதை செய்யாத இப்படிதான் போகணும்னு. அந்த வழி நடத்துல தாங்க அவங்களாம் போவாங்க. நம்ம அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவங்க அதை அடைஞ்சு உணர்ந்துட்டாங்க. அப்போ அவங்க ஸ்டேஜுக்கு போகும்போது நம்மளுக்கு புரியும். இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு எப்போ புரியும் அப்படின்னா, நீங்க அதை ஊர்த்துவ கதியா மாற்றி உங்களுக்குள் நம்ம கிருஷ்ண பாரதி அம்மா மாதிரி உள்ளுக்குள்ள அமிர்தம் சுரக்கும் போது உணவு உறக்கம் உறவு இது 3ஐயும் கட்டி பிடிச்சிட்டு அலையிறோம். இப்போ நம்ம இது 3மே தேவைன்ட்டு அலையிறோம். இப்போ வந்து நம்மளால அதை உணர முடியுமானா கண்டிப்பா உணர முடியாது. அப்ப இது 3ஐயும் கடந்த ஒரு நிலைமைக்கு போகும்போது அது புரிய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. அதான் அவர் புத்தர் வந்து ஞானம் அடையறதுக்கு முந்தையே ஏன் போனாருன்னு தான் ஐயாவோட கேள்வி, அந்த சேகர் ஐயா கேள்வி. அப்போ அடைய முடியறதுக்கு முந்தி இருந்தாலும் அவதார புருஷனால அவருடைய இன்ட்யூஷன் அப்படி பண்ணியிருக்கிறோம். அப்புறம் அவர் காப்பாத்தணும், ராஜ நீதி இருந்திருக்கும். அதெல்லாம் சேர்ந்துதான் அவருக்கு அந்த முடிவை எடுக்க வச்சிருக்குது அப்படிங்கறத நான் அது அவருக்கு கொடுத்த விளக்கம். உள்ளுக்குள்ள அந்த இறையாற்றல் வழி நடத்திருக்காங்க. உயிரையும் தேடி வந்து அதுக்கும் வந்து வழி பண்றாரு, அதுக்குள்ள ஏற்பாடுகளை பண்றாரு. எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க நினைப்பதற்கு மறுபடியும் எல்லா ஏற்பாடும் அவர் பண்ணத்தான் செய்யறாரு. கடைசி வரைக்கும் பண்றாரு. கூடவே இருந்த தன்னுடைய சகோதரருக்கும் அதே மாதிரி அந்த அன்பு காட்டுறாரு. அவரு கட்டுப்பட்டு அந்த அன்பு கட்டுப்பட்டு அவர் இருக்கிறாரு. அதனால அன்புங்கிறத எல்லா வகையிலும் புரிஞ்சுட்டு இருக்காரு. இந்த உயிர்கள் மாமிசம் சாப்பிடுற விஷயத்துல கூட அவரு தட்டுல விழுந்த மாமிசம் சாப்பிடலான்னு 2 விதமான கருணையில தான் அதை சொல்றாரு. இல்லைன்னா மாமிசம் சாப்பிடலான்னு கூட சொல்லியிருந்திருப்பாரு அவரு. அங்கேயும் அவர் கருணையினாலதான் அதையும் கூட சொல்றாரு. ஏன்னா கொல்லக்கூடாது, ஆனா வேற வழி இல்லாம அந்த உயிர், அதனால அந்த உணவு கிடைக்காதனால அந்த பழைய காலகட்டம் இல்லையா, ரொம்ப இருண்ட காலகட்டம், அதனால அவர் கொஞ்சம் பிளெக்சிபிளா விடுறாரு. பின்னாடி வந்தவங்க மிஸ்யூஸ் பண்றதுக்கு அவர் பொறுப்பாக முடியாது. மகான்கள் உன்னத நிலையில தான் சில கருத்துக்களை சொல்றாங்க. பின்னாடி நம்ம தவறுதலா கையாளுறதுக்கு அவங்கள பொறுப்பாளியாக ஆக்க முடியாது. அந்த அடிப்படையில அது சரிதான். நானும் வந்து இது போலதான் நானும் நினைக்கிறேங்க. எப்படின்னா அவரு அந்த ஞான அந்த வேட்கை அவருக்கு வர்றதுக்கான காரணமே வந்து அந்த முதியவருடைய நிலைமை, வியாதிஸ்தருடைய நிலைமை, இறந்து போகக்கூடிய அந்த நிலைமை, இதெல்லாம் கவனிச்சு பார்த்துட்டு இதுல இருந்து மானிடம் தப்பிச்சு வர்றதுக்கு வழி இல்லையாங்கிற அந்த ஒரு கேள்விதான் அவரை வந்து உந்துதல் படுத்தி இருக்குது. ஸோ எல்லா மானிடர்களும் இந்த துன்பத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி தன்னை வந்து அவர் பலி கொடுக்குற மாதிரி தன்னுடைய சொந்த சுக துக்கங்கள் எல்லாத்தையும் இழந்து அவர் மானிட உலகத்துக்காக வேண்டி அவர் அது இறங்கி வராருன்னு சொன்னா, இப்ப அந்த ஒரு குடும்பத்து மேல மட்டும் ஒரு பாசம் வைக்கிற மாதிரி இல்லை, ஹோல் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களையும் ஒரே உயிராக பாவிச்சு அவர் பாசம் வச்சதுனால தான் அவர் மனைவி மக்கள்னு மட்டும் பார்க்காம அவர் படியிறங்கி கீழே வந்து உலகம் எல்லாம் மேம்படுறதுக்கான ஒரு பெரிய ஒரு தத்துவ விளக்கங்களை அவர் புரிஞ்சுக்கிட்டு வந்தாரு. அந்த ஞான விஷயங்களை கத்துக்கிட்டு வந்தாரு. ஆனா கத்துக்கிட்டு அவர் அங்கேயே போகல. அவர் மீண்டும் என்ன பண்றாருன்னா, அவர் வேலை முடிஞ்ச உடனே திரும்ப வீட்டுக்கே வராரு.
அங்க இருந்து ஆமா. தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கான எல்லா விவகாரங்களையும் செய்யறாங்க. அப்படி அவர் திரும்பி வரும்போது ஓசோ சொல்லி நான் இந்த வார்த்தை கேட்டிருக்கிறேன். அவருடைய மனைவி வந்து கேட்டாங்களாமா, நீங்க அதை கத்துக்கிட்டதை ஏன் வீட்ல இருந்தே கத்துக்க முடியாதா, வீட்டை விட்டு வெளியில போய் தான் நீங்க ஞானத்தை அடையணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாமா. அதுக்கு யாரு புத்தர் சொல்லி விடுறா? அவங்க மனைவி கேட்பாங்க. அதுக்கு புத்தர் என்ன சொல்லுவார்னா, இங்கிருந்தே அடைய முடியும்னு எனக்கு தெரியாது, அதனால யாரு தான் சொல்றா? நான் அங்க போய் நான் பார்த்தேன். ஆனா இப்ப அங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது எங்க இருந்தாலும் அடைய முடியும், ம். அது நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இனிமேல் நான் எல்லாத்துக்கும் நான் அப்படிதான் நான் சொல்லி தர போறேன் அப்படிங்கிறதையும் அவர் சொன்னதா ஓசோ சொல்லி நான் ஆமா. கேள்விப்பட்டிருக்கிறேங்க. correct. ஸோ அதனால அவருடைய அன்புங்கிறது நம்மள மாதிரி ஒரு குடும்பம், ஒரு மனைவி, மக்கள் அப்படிங்கிறதுல சுருக்கமாக இல்லை. அந்த அன்பு வந்து விஸ்தாரமாயி போச்சு. ஒரு மரத்தினுடைய ஒரு இலையை மட்டும் நேசிக்கிறதுல நாம இருக்கிறோம். ஆனா அவரு அந்த மரத்தையே நேசிக்கிற அந்த அன்பினுடைய பரிமாற்றத்துல அவர் இருக்கிறாரு. அதனால இந்த நம்ம குறுகிய அந்த அன்புக்குள்ள அவரை நம்ம அடக்கி பாத்திர முடியாதுங்க. இப்போ இந்த அதான் மகான்கள் எல்லாம் அன்பின் மகான்கள் வழி நம்ம அக்திலாருக்கு எந்த போர்த்த உடம்புன்னு சொல்றாங்க. ம். அதான். ஆ. ஐயா இந்த மகான்கள்லாம் நம்ம சரீரம் தான் பாக்குறோம், அது ஏதோ ஆமா பிரபஞ்ச சக்தி நடத்துது, அது நமக்கு ஆமா தெரியுது இல்லை, அவ்வளவுதான். எல்லாரையும் அதான் நடத்துது. அவங்க அதுதான். பண்றாங்க, நம்ம உணர மாட்டேங்கிறோம். அதுதான் correct. நாம ஒரு சில டைம் நம்மளுடைய ஈகோ வச்சு உள்ள கிளாஸ் ஆகிக்கிறோம். அவங்க நடத்துற அந்த நடவடிக்கையிலேயே நாம நம்மளுடைய சொந்த விருப்பத்தையோ இல்ல நம்மளுடைய ஈகோவையோ கொண்டு போய் அந்த அகங்காரத்தை கொண்டு போய் நுழைச்சுக்கிறோம். அங்க நிறைய தப்பா மாறிடும். ஆனா அவங்க அகங்காரம் மட்டும் இருக்கிறதுனால அங்க அவர் நடத்துறது அப்படியே நமக்கு வெளிப்படுது. அதனாலதான் மகான்களுடைய செயல்களை இறைவனுடைய செயலாக நாம பாவிக்கிறதும், நம்மளுடைய செயல்களை அப்படி பாவிக்காததுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, அதுல நாம அகங்காரத்தை இன்பில் பண்றோம், அவங்க அதைய காமிச்சுக்கிறதே கிடையாது. அந்த அகங்காரத்தை அவங்க வச்சுக்கிறதே கிடையாது. அதனால அந்த அவர் நடத்துறது அப்படியே நமக்கு பியூரிஃபையா கிடைக்குது. இறைவனுடைய அந்த செயல்பாட்டை நம்மளால கண் கூட கவனிக்க முடியுது மகான்களுடைய நடவடிக்கைகள்ல. ஏன்னா அகங்காரம் இல்லாதனால நம்ம அகங்காரத்தையும் அதோட சேர்த்து புகுத்துறதுனால அது இறைவனுடைய நடத்தை தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே போயிருது. மெய்யன்புங்கிறதுக்கு ஸ்ரீகிருஷ்ணரோட இதுல வந்து காளிங்க நர்த்தனம் அந்த அவதாரத்துல அந்த காளிங்க நர்த்தனம்னு கிருஷ்ண அவதாரத்துல இருக்குது. அப்போ அந்த காளிங்க அந்த நதி வந்து யமுனை நதி. அதுல வந்து கிருஷ்ணர் வந்து அந்த பாம்பு உடைய அட்டகாசம் கடுமையா இருக்குது. அதுவும் ஒரு லீலை அவதாரம் தான். அப்போ அந்த பெண்கள்லாம் வந்து அவரை கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்புடைய மனைவிகள்லாம் சொல்லும் போது கூட அவர் இல்ல, நான் அதை ஆளுமை செய்யறதுக்காக தான், கட்டுப்பாட்டுல கொண்டு வரதுக்காக தான் அதை பண்றேன் அப்படின்னு காளிங்கன்கிற பாம்பு மேல நர்த்தனம் பண்றாரு. அது பஞ்சபூத தன்மை, இந்திரியங்களோட தன்மையும் கூட வச்சுக்கோங்க. அப்ப அதெல்லாம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணும்போது யமுனை நதிக்குள்ள மூழ்கிறாரு. அப்புறம் கரையில இருந்துட்டு ஐயோ கிருஷ்ணர் உள்ள விழுந்துட்டாரு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு, ஐயோ இப்படி சொல்லாம உள்ள குதிச்சுட்டாரு, இப்படி போய் அவ்வளவு ஆழத்துல என்ன வெள்ளம் இருக்குதோ, காப்பாத்தணுமே கஷ்டமேன்னு ரொம்ப எல்லாம் புலம்புறாங்க. அப்புறம் எப்படியா அதை எல்லாம் காளிங்கனுடைய பாம்பை நர்த்தனம் பண்ணி அதை கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டு ஆளுமை செய்துட்டு அதுக்கு மோட்சம் அடைக்கிற மாதிரி அதுக்கு உண்டான தன்மையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவர் கரையேறி வராரு. அப்புறம் ஐயோ கிருஷ்ணா நீ இப்படி சொல்லாம இப்படி போயிடுவியா, நான் உயிரையே வச்சிருக்கவன் மேல நீ இல்லைன்னா என்ன ஆவேன் இப்படின்னு பல பேர், அவங்க அம்மா எல்லாரும் புலம்புறாங்க, அப்பா அத்தனை பேர் சொந்தக்காரங்க அவங்க நண்பர், ஒருத்தட்டையும் பேசாம தனியா ஒதுங்குறாரு. ஏன் இப்படி என்கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லாம இப்படி தனியா ஒதுங்குறியே அப்படிங்க. அப்ப அவர் சொன்னாரு, இவ்வளவு பேர் சொல்லிட்டு இருக்கீங்களே, யாராவது என்னோட சேர்ந்து உள்ள குதிச்சீங்களா என்னை காப்பாத்தணும்னா? நீங்க கரையிலேயே நின்றுட்டு தானே புலம்புனீங்க, அப்ப உங்ககிட்ட எங்க மெய்யன்பு இருந்தது? அது இல்ல அப்படிங்கிறார். அந்த மாதிரி ஒரு புத்தரோட இதை சேர்ந்தவங்க கூட கேட்பாங்க, ஒரு பையனை உயிர் பிச்சு கொடுக்கணும் அப்படின்னா உங்கள இருக்கிற உயிர் யாராவது கொடுங்க, அப்ப காப்பாச்சு கொடுங்க, அப்புறம் உண்மை அன்பு இருக்கா இல்லையா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அந்த சுயநலம், அவனவன் ஜீவனை காப்பதில் அவனவன் ஜீவனே சிரேஷ்டன், சுயநலத்துக்காக தான் சித்த வித்தை பண்றீங்கன்னு கூட சாமி சொல்றாரு. அப்போ அவன் என்னுடைய உயிர் என்ன எனக்கு வெள்ளக்கட்டியான்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து உயிரை வந்து யாரும் வெள்ளக்கட்டின்னு தான் நினைக்கிறாங்க. அதனால அது சுயநலமா இருக்க முடியும் அப்படிங்கிறது, தனி மனிதன் அப்படிதான் இருப்பாங்க பெரும்பாலும் அப்படிங்கிறதுக்கு யாரோ ரேர் கேஸ்ட் சில பேர் இருக்காங்க, ரேரஸ்ட் ரேரா இருக்காங்க. இந்த நிறைய பேர் தியாகம் பண்றாங்க இல்லையா, நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக தியாகம் பண்ணவங்க, இருந்து வெள்ளையம்மான என ஒரு அம்மா அவங்க தியாகம் பண்ணது, இந்த மாதிரி சில ஆத்மாக்கள் வந்து மொத்த உலக நலத்துக்காக தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அந்த மெய்யன்பு இருந்திருக்குது, இல்லைன்னா மறுக்கிறதுக்கு இல்ல.
இந்த மாதிரி வந்து இந்த அன்புங்கிறது இவ்வளவு தூரம் ஆழமா இருக்கு. அது உண்மையான அன்பா இருக்கணும் அப்படிங்கிறது சரியான கோணம் தான். அதான் இறைவன் மீது வைக்கக்கூடிய அன்பு அது நிலையாக இருக்கும் அப்படிங்கிறது அவனும் ஜீவனை தெளிவு பண்ணியாச்சுன்னா, அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு உதவியோ, நன்மையோ செய்ய முடியும்னா, நீங்க முதல்ல தெளிவடையணும் அப்படிங்கிறது தான் எல்லா மகான்களோட பார்வை இருக்குது. அப்பதான் நீங்க மெய்யன்பு காட்ட முடியும். அப்போ முதல்ல அறிவு வேற, அன்பு வேறன்னு இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் தூய அன்புங்கிறத உங்களால உணர முடியும். அப்படிங்கிறது தான் மகான்களோட பார்வையா இருக்குது. சரிங்களா? ஐயா இப்போ புத்தருக்கு வந்து ஆத்மா இல்ல, ஜீவன் இல்ல, இந்த ஆனாப்பானா விபாசனா சொல்றாரு, இந்த மூச்சு வெளியே வருது உள்ள அதை மட்டும் கவனிங்கன்றாரு. அதுக்கு மட்டும் ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படி? எதுக்கு மட்டும்? இந்த விபாசனா மூச்சு ஆத்மா வெளியே உள்ளே போகுது பாத்தீங்களா, அதை மட்டும் கவனிங்கன்னு. ஆத்மாவுக்கு தனித்த இருப்பு இல்ல. அதாவது ஆமா. சார்பு இருப்பு. ஆத்மாங்கிறதுக்கு சார்பு இருப்பு இருக்கு. இப்போ ம், ஜீவன் இந்திரியங்களோட சேர்ந்து இருக்கு இல்லையா? ம், மாதிரி சேர்ந்து சார்பு இருப்பு இருக்குன்னு தான் சொல்றாரு. தனித்த இருப்பு இல்லை. ஒரு நிகழ்ச்சி எதா இருந்தாலும் அதோட ம். சார்பு ஒன்று தொட்டு ஒன்று சேர்ந்து வரும் அப்படிங்கிறத அவர் கருத்தை ஒழிஞ்சு, அது ம். இல்லவே இல்லைங்கிற கருத்து அல்ல. அப்படியா? அதனால ஆத்மா அவர் சொல்லல. சரிங்களா? ம், அதாவது சார்போட சேர்ந்த இருப்புங்கிறார். பிரம்ம வரைக்குமே சார்போட இருப்பு தான் அப்படிங்கிறார். ம், தனித்துவமான இருப்பு இல்ல, செப்பரேட் கிடையாது அப்படிங்கிறார். சார்ந்து சார்ந்து இருக்கிறதாங்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? ம், புரியுது. இந்த விபாசனா பண்றாங்க பாருங்க, அது ஏன் அது பண்ண சொல்றாரு அவரு? விபாசனா தான் உணர்வு ரீதியா உணர்வை கவனித்து உணர்வை நிறுத்துதலுக்காக தான் உணர்வு கூடவே இருந்து அந்த ம், சுவாசத்தோட சேர்த்து உங்க மனதோட உணர்வையும் கட்டுப்படுத்த முடியும். ம், அதுக்காக தான் ஆனாபானா சதிங்கிறதுல அந்த உணர்வோட சேர்ந்து சுவாசத்தோட சேர்ந்து உங்க உணர்வோட கவனிக்க சொல்றாரு அத. அப்ப உணர்வோட கவனிச்சீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சாமி வாட்ச் பண்ண சொன்ன மாதிரி தான் அவரும் வாட்ச் பண்ண சொல்றாரு. அப்ப வாட்ச் பண்ண சொல்லும்போது எங்க வரைக்கும் அந்த சுவாசம் போகுது அப்படிங்கறது ம், நீங்க சரியா உணர்வீங்க. அப்ப நம்ம இப்படி பண்றதுக்கு அது இப்படி பண்ணுது. அப்ப எது நடத்துது? எந்த உணர்வு நம்ம வழி நடத்துது? அப்படிங்கிறத உங்களால கவனிச்சு, அப்படியே உங்களுக்கு லயம் கிடைக்கும். லயம் கிடைச்சதுன்னா, அந்த லயத்துல உள்ளார்ந்து போற நிஷ்டை கிடைக்கும். அந்த நிஷ்டையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த அமைதியில உங்களுக்கு உண்மைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிப்பீங்க. அதத்தான் அவரு பேச்சை நிறுத்தி மூச்சை கவனின்னு சித்திரமுத்து அடிகளார் சொன்ன மாரி ஆனாபான செய்தியில நமக்கு அந்த டெக்னிக்ஸ் தான் அதோட தொடர்ச்சி தான் உங்களுக்கு விபாசனால சொல்லி தரப்படுகிறது. அதுலயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ளார்ந்து போகும்போது ஒரே மாதிரி கிடையாது. அடுத்தடுத்த ம், ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுதான். அப்ப அந்த உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்பயா நீங்க மூச்சை கவனிக்கும் போது சிந்திக்க முடியாது, சிந்திச்சீங்கன்னா மூச்சை கவனிக்க முடியாது. நீங்க சொல்றது சரியா தான் இருக்குது. ஆமா, அது ஆனா கூட ஒரு டெக்னிக் அவர் பண்றது. சிந்தனை இல்லாம இல்ல இருக்கிற மூச்சை கவனிச்சீங்கன்னா சிந்திக்க முடியாது, சிந்திச்சா ஆ, நம்ம மூச்சை கவனிக்க முடியாது. இல்ல. பாருங்க அது. அது சரி. ம், நீங்க சொல்றது ஓரளவுக்கு புரியுது. ஆனா ம், பாருங்களேன், இந்த ஒரு கேள்வி வந்து ஒரு திருக்குறளுக்கு விளக்கம் வந்து பாண்டியன் ஐயாட்ட நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ம், நெற்கட்டும் செவலும். அப்புறம் அந்த திருக்குறள் நீங்க சொன்ன பொருள் எனக்கு கொஞ்சம் ஒத்துக்க முடியலையா, நான் காலையில ம், உங்களுக்கு தியானம் பண்ணிட்டு சொல்லியிருந்தேன். அப்ப ம், தியானம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அந்த முடிவுல ம், நான் அந்த கருத்தை வந்து உள்ள நினைச்சேன். அப்ப அதுக்கு ம், சரியான விடை கிடைச்சது. ம், கவனம் ம், வச்சுட்டு வெளியில வந்து சொல்லி எழுதி கொடுத்தேன். அப்புறம் நான் ம், விடமாட்டேன். என்னைக்கு ம், சந்தோஷம் அந்த பேப்பரை வச்சுக்குவேன்னு பாண்டியன் ஐயா என்கிட்ட சொன்னாங்க. ம், சரிங்களா? ம், அப்போ அப்படி போது அவ்வளவு துல்லியமாவும் தெளிவான விளக்கமாவும் வந்தது. அப்போ ம், ம். உங்க பிராணன் நின்னு நிலையில உங்க உணர்வு தெளிவாகுது. அதுதான் அதுதான். முக்கியங்க. கரெக்ட், அப்ப கரெக்ட். காலை நேரத்துல சாத்விக குணம் மிகுந்து இருக்கும்போது உங்க தூய உணர்வு தெளிவாகும். ம், அந்த ம், தெளிவைத்தான் புத்தர் காட்டுறாரு உங்களுக்கு. அந்த ம், காலை ம், நேரத்துல இருக்கிற சுவாசம் பிராணன் எப்படி ஒரே போகிறத நீங்க ஒரே ம், கதியா சீரா நடத்துறீங்களோ, ம், சாத்வீக குணத்தை தெளிவு உண்டாக்குது. அப்ப ம், உங்களுக்கு ம். தெளிவு கிடைக்குது. அந்த தெளிவு கரெக்ட். சிந்தனைங்கிறது நீங்க பகுத்தறியுமா வெளியில இருந்து ம், நம்ம சாதாரணமா இப்ப சிந்திக்கிற மாரி விஷயம் அல்ல அது. ம். அது உள்ள இருந்து அந்த உணர்வுல தானா புரியாதெல்லாம் தானா புரியும். வருது. கரெக்ட். உணராதெல்லாம் உணர முடியும். ம். அது அ அதுக்காக தான் சொல்லி தரப்பட்டது. ஓகே. நன்றி ஐயா. ஆத்மா நமஸ்காரம். நமஸ்காரம். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? வேற ராமச்சந்திரன் ஐயா, ஆத்த நமஸ்காரங்கய்யா. ஆத்ம நமஸ்காரம். ராமச்சந்திரன் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஐயா ஆத்ம நமஸ்காரம். ஆத்த நமஸ்காரங்கய்யா. இந்த ஒரு கேள்வி ஆர்ஜி சேகர் ஐயா கேட்ட கேள்வி.
பல நாட்களாக அல்ல, பல வருடங்களாக என் மனதில் இருந்த கேள்விதான். அதற்கு கிருஷ்ணானந்த பாரதி அவருடைய மூலம் எனக்கு பதில் கிடைத்தது. அதை ஓரிரு நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு இங்க பகிர்ந்து கொள்ளலாமா? உங்கள் மேலான அனுமதியுடன். கண்டிப்பாங்க ஐயா, பகிர்ந்துக்கலாங்க. அதாவது எனக்கு என்ன கேள்வி துடுக்குத்தனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன் என்றால், விபீஷணன் அண்ணனுக்கு விட்டுட்டு வந்தாரு, நல்ல நிலைமை அடைஞ்சிட்டாரு. பக்த மீரா புருஷன் பேச்ச தாண்டி போனா, நல்ல நிலைமை அடைஞ்சிட்டா. பட்டினத்தார் பொண்டாட்டி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு. ஒரு செகண்ட்ல ஒரு பிளான் பண்ணல, ஒரு உயில் எழுதல, ஒரு ஏற்பாடு வக்கீல வச்சு பண்ணல போல இருக்கு. துண்டை உடுத்தினாரு, கோணம் கட்டினாரு, கிளம்பிட்டாரு. ராகவேந்திரர் அப்படிதான், அரசராக இருக்கிற புத்தரும் அப்படிதான். அப்போ பொண்டாட்டிய விட்டுட்டு போனாதான் மேல போக முடியுமா? இல்ல புருஷனை தொல்லை வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போனாதான் ஞானம் அடைய முடியுமா? இந்த கேள்வி நிறைய நாள் இருந்தது. அப்போதான் எனக்கு கிருஷ்ணானந்த பாரதி தொடர்பாகவும் ஒரு கேள்வி வந்தது. கிருஷ்ணானந்த பாரதி அம்மாவுக்கு புருஷன் 1-2 குழந்தைங்க இருந்தா அவங்க இப்படி போயிருப்பாங்களா, இப்படி வந்திருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இந்த கேள்வி எப்ப வருதுன்னா, கிருஷ்ணானந்த பாரதியிட்டே நான் பேசியிருக்கிற சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ அதுல போக வேண்டாம். உண்மை சம்பவத்துல சொல்றேன். அவங்க சமாதி அடைஞ்சாங்க சொன்ன உடனே நான் வந்து விசாகப்பட்டினம் அந்த பொன்னப்பரெட்டி கிராமம் அந்த சமாதிக்கு போய் போறேன். அந்த சமாதியோட சில நாட்கள்ல நான் போய் பார்க்கணும், நான் போகணும் அப்படின்னு. அப்படி போகும்போது என் மனதில் ஒரு கேள்வி, கிருஷ்ணானந்த பாரதியில ஒரு புருஷனோ 2 குழந்தைகளும் இருந்திருந்தால் இந்த முடிவு எடுத்திருப்பாரா அப்படின்னு அவங்கள விட்டு போயிருப்பாரா ஒரு கேள்வி. அப்போ அங்க போய் இறங்குறேன். அங்க ஒரு குரு லட்சுமணாந்தாவிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அரை மணி நேரத்துல ஒரு ஆட்டோ வந்து இறங்குது. அதுல ஒரு பொண்ணு வந்து இறங்குறா. 30 வயசு மதிக்கத்தக்க பெண். ஆனா வயசு 45. அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க போன் நம்பர் பேர் என்கிட்ட இருக்கு. நான் அவங்ககிட்ட சில சமயங்கள் பேசுவதும் உண்டு இப்போதும். அவங்க ஒருத்தர் தான் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, ஐடி கம்பெனில வேலை பார்க்குறவங்க, மற்றெல்லாம் தெலுங்கு பேசுறவங்க. அவங்க வந்து இங்கிலீஷ்ல பேசும்போது அவங்க டிரான்ஸ்லேட்டரா, நான் எப்படி கிருஷ்ணானந்த பாரதி அம்மாவுக்கு டிரான்ஸ்லேட்டரா வடகரை ஆசிரமத்தில் இருந்தேனோ அந்த இதை எனக்கு திருப்பி அவங்க கொடுக்குறாங்க கிருஷ்ணானந்த பாரதி. இவங்க டிரான்ஸ்லேட்டரா, ஏன்னா இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். அப்ப நான் கேட்கிறேன் அவங்க கேள்வி. ஒரு எனக்கு வந்து இந்த மாதிரி விபீஷணன் பிரிஞ்சு போனாரு, பக்தமிதா பிரிஞ்சு போனாரு, பட்னார் பிரிஞ்சு போனாதான் தொல்லை விட்டதுன்னு போனாதான் எல்லையை அடைய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கிருஷ்ணானந்த பாரதிட்ட அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். அதை இவங்க கிட்ட கேட்கிறேன் நான். இவங்க ஒரு பதில் சொன்னாங்க, நான் புருஷனை வெறுக்கல, நான் நன்னலம்ல அடைஞ்சு திருப்பி அவங்கள இன்னும் நல்ல அடையக்கு நான் தூக்கி விடுவேன் அப்படின்னு ஒரு பதில் சொன்னாங்க. இந்த பதில் தான் கிருஷ்ணானந்த பாரதி சொன்ன பதில். அதாவது ஒருவர் மற்றவங்களாம் நல்லா ஆகட்டும் அப்படின்னு நினைக்கிறத விட, நான் நல்லா ஆகிறேன், என்னுடைய ஆறா மற்றவர்களை மாற்றும், அப்பதான் எல்லாரும் நல்லா ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் அவங்க அப்படி போறாங்க. அன்னை தெரசா வந்து ஒரு குழந்தை கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தாயாக இருப்பாள். ஆனால் கருணை ஊற்றிருந்தால்தான் எல்லா குழந்தைகளுக்கும் தாயானாள். ஒரு தாய் தன் குழந்தைக்கு உணவு கொடுக்கும் போது பக்கத்தை விட்டு குழந்தைக்கும் ஊட்டி விடுகிறாள் என்றால் அதற்காக தன் குழந்தைக்கு அன்பு இல்லை என்று அர்த்தம் ஆயிராது. அன்பு விரிவடையுது. எனவே புத்தருக்கு அந்த அன்பு விரிவடைவதனாலதான் அவர் மனைவியை விட்டு சென்று நல்ல நிலைமை அடைந்து பிறகு மனைவியோடு வருகிறார். மனைவியை ஒண்ணு அவர் கொடுமைப்படுத்தலையே, அடிக்கல, துன்புறுத்தல, அன்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதனால ஒரு தாய் எப்படி தன் குழந்தைக்கு உணவு கொடுத்து அந்த நிலையில் பக்கத்து விட்டு குழந்தைக்கும் ஒரு விட்டு கவலம் கொடுப்பதால் தன் குழந்தையை கொடுமைப்படுத்திட்டாளா? இல்ல. இது அன்பு விரிவாக்கம். அன்பு விரிவாக்கம் என்பது ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தை நம்ம மனைவி என்று வட்டத்தில் இருக்கார். அந்த அன்பு விரிஞ்சி அந்த வட்டத்துக்குள்ள எல்லாருமே வரும்போது எல்லார் மேலேயும் அன்பு கருணை வரும். எனவே மற்றவர்கள் மேலும் அன்பு கருணை வருகிறது என்றால் அது ஏற்கனவே ஒரு சின்ன வட்டத்தில் இருக்கிறவங்களை கொடுமைப்படுத்துவதாகவோ அன்புடன் இல்லை என்றோ ஆகாது என்று நினைக்கிறேன். இப்ப ரமேஷ் ஐயா இந்த பாயிண்ட் டச் பண்ணாங்க. அதனால நானும் கொஞ்சம் உள்ள வந்து கொஞ்சம் பேசினேன், அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ரமண மகரின்னு சொல்லியிருக்காரு,
நீ முதல்ல நல்லா சரியாகு, அப்புறம் ஒருத்தன் ஆயிடுறே இல்லையா? அப்படிதான், அப்படி எல்லாரும் ஆகும்போது சமுதாயம் நல்லா ஆயிடுமே அப்படின்னு ரமண மகர்ஷி சொன்னதை நான் புக்ல படிச்சிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர்கள் அன்பு வட்டத்தை விரிவாக்குகிறார்கள், எல்லாரையும் மத்திய எடுத்துக்கொள்கிறார்கள். ஏதோ குறுகிய வட்ட, இப்ப சின்ன குழந்தை விவரம் தெரியாது, இன்னொரு பாப்பாவுக்கு ஏதாவது கொடுத்தா இது உடனே ஆடும், எனக்கு என் அம்மா எங்க என் அம்மான்னு சொல்லும். அது குறுகிய வட்டம். பெரிய வட்டம், அன்பு வட்டம் பெரிதாக இருக்கும்போது சமுதாய அளவிலே அது சென்றும். எனவே கீழான தர்மம் என்பது தன் மனைவி தன் மக்கள், மேலான தர்மம் என்பது தன் மனைவி தன் மக்கள் மட்டுமல்லாமல் எல்லோரும். இந்த பிக் செட் தியரி மேத்ஸ்ல படிச்சவங்களுக்கு தெரியும், ஏ செட்டு பி உள்ள இருக்குன்னா பி செட் இஸ் ஸ்மால் விச் இஸ் இன்சைட் த ஏ செட். ஒரு வட்டம் வரைகிறோம், அந்த வட்டத்துக்குள்ள அதை ஓரமா ஒட்டி இன்னொரு சின்ன வட்டம் இருக்குன்னா அந்த பிங்கிற சின்ன வட்டம் ஏ வட்டத்துக்குள்ள இருக்கு. தன் மனைவியோடு மட்டும் வாழ்ந்தால் அந்த பி செட்டில் தான் அவன் இருக்கான். இது மேத்தமெட்டிக்ஸ் தியரி படி. அவர்கள் அதை விரிவடைந்து ஏ வட்டம் என்று செல்கிறார்கள். அதனால் அன்பு இல்லாமல் போய்விட்டது என்று அர்த்தம் இல்லை. அன்பு இல்லைன்னா அடிக்கிறது உதைக்கிறது அதான அன்பு இல்லாதது. இது அப்படி இல்லையே, வட்டம் விரிவடைகிறது, சமுதாயத்துக்கு பெரிய வட்டமாக செய்யறாங்க அப்படின்னு இதை எடுத்துக்கலான்னு அந்த சிந்து அந்த அந்த யாரு அந்த பொண்ணு, அவங்க அனுமதி இல்லாம பேரும் நம்பர் சொல்ற சரியா இருக்காது, அவங்க தெலுங்கு எடுத்துருது. அந்த பொண்ணு எனக்கு விளக்கம் சொல்ல சொல்ல அந்த கிருஷ்ணானந்த பாரதி சமாதி இருக்கிற இடத்துல பக்கத்துல உட்கார்ந்து எனக்கு மூஞ்சில ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த ஒரு கணவனும் 2 குழந்தைகளும் இருக்கக்கூடிய அந்த பெண் நான் போய் சேர்ந்த 1/2 மணி நேரத்துல இங்க வர்றாங்க. கிருஷ்ணானந்த பாரதியே வந்து எனக்கு இதை சொன்ன மாதிரி இருந்தது. அதனால இந்த 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 துறை வருபவர்கள் ஏற்கனவே இருக்கிறவங்கள ராகவேந்திர மனைவி கொடுமைப்படுத்திட்டாரு, புத்தர் கொடுமைப்படுத்திட்டாருன்னு எடுக்க வேண்டாம், இப்படிதான் எடுத்துக்கணும்னு சொல்லி கிருஷ்ணாபாரதி நேர்ல சொன்ன மாதிரி அந்த அங்க வந்து ஆட்டோவில் இறங்கிய அந்த பெண் சொல்லும்போது எனக்கு தோன்றியது. அதை நம்முடைய அன்பு சகோதரர்களோட பகிர்ந்து கொண்டேன். நன்றி ஐயா. நல்ல விளக்கம்தான். அதான் முதல்ல எவ்வுயிரும் தண்ணீர் போல் கருதி எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்யாய் பராபரமே அப்படின்னு தாய்மான சாமி சொல்லியிருக்காரு. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேன்னு வள்ளலார் சொன்னத இந்த உடலில் இருக்கிறோம், இனி எல்லா உயிரிலும் கலந்து கொள்வோம் அப்படிங்கிறதையும் அது சொல்றாரு. அதனால அது மிக சரியான விளக்கங்கள் தான், நல்ல ஆறுதலான விளக்கம், நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நன்றிங்க. அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? சரிங்க. அப்போ நம்ம நிறைவு பண்றதுக்கு முன்னாடி இந்த உபதேசத்தை நம்ம வாங்கும்போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வச்சு வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சத்திய வாசகத்தை நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. இது எப்பவுமே நம்ம நினைவுல இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த ஜீவனை உள்நிலைப்படுத்துறதுக்கும் அது வெளியில பந்தங்கள்ல ஈடுபடாம தடுக்கிறதுக்கும் நாம ஒரு முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்க முடியும். ஸோ அதனால எந்த வேலை செய்யும் போது எப்பவுமே நம்மளுடைய உள் சுவாசத்தை நம்ம நடத்திக்கிட்டே கவனத்தை புருவமத்தியத்தில் வச்சுக்கிட்டே நம்ம எல்லா வேலைகளையும் செய்யணும். அப்படி செய்யும் போது தான் இந்த பதிவுகள் நமக்கு ஏற்படாததுனால மீண்டும் மீண்டும் நாம இதுல இன்வால்வ் ஆகாம இருப்போம். இந்த பதிவுகள் வர வர நம்ம திரும்ப திரும்ப கமிட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அதுக்கு அந்த பதிவுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் சாமி வந்து கவனத்தை புருவ மத்தியத்திலே வச்சிருந்து எல்லா வேலைகளையும் செய்ய சொல்றாரு, சுவாசத்தையும் உள்நிலைப்படுத்த சொல்றாரு. ஸோ நாம் எல்லாருமே அந்த சத்திய வாசகத்தை எப்பவுமே நினைவிலே வச்சிருந்து தொடர்ந்து எந்த வேலை செய்யும் போதும் அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருந்து ஓய்வு நேரங்களிலும் ஓய்வு நாட்கள்லையும் நிஷ்டை அனுபவிச்சு அனுபவத்தை கவனிக்கிறதுக்கான ஒரு நேரத்தையும் ஒதுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. ஸோ நாளைக்கு வந்து 10வது அவதாரம் கல்கி அவதாரம் பற்றின விளக்கங்களையும் பார்ப்போம். இந்த சித்த வித்தை நூலினுடைய மீதி பாகங்கள் இருக்குது. ஸோ அதை நாம் நாளைக்கு அந்த சித்த வித்தை நூல் வந்து முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நம்ம சித்த வேதம் நூலை தொடர்ந்து கவனிக்கலாம் ஐயா. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா.